ஒரு விமன் வந்து பிரெக்னென்ட் ஆவாங்க, தென் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிரும். பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும், கரியர் எல்லாமே சேஞ்சஸ் ஆஃப்டர் தட். ஸோ ஐ தாட் இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்பேஸ், அட்ரஸ் பண்ண வேண்டிய ஸ்பேஸ். இப்போ வரைக்கும் ரொம்ப சின்ன சின்ன டாக்டர்ஸா, கிளினிக்ஸா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு செக்ஷனா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒரு டெக் வச்சு யாரும் பண்ணல அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப் லான்ச் பண்ணோம், மைண்ட் அண்ட் மாம். விமன் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கடல். மெனோபாஸ் இருக்கு, பிரெக்னன்சி இருக்கு, டெலிவரி இருக்கு. பட் அதுல வந்து ஒரு இமீடியட் அட்டென்ஷன் தேவைப்படுற ஸ்பேஸ் வந்து ஃபெர்டிலிட்டி. ரீசன்ட் டைம்ல வந்து எஜுகேஷன் தேவையில்லை, ஸ்கூல் தேவையில்லை, காலேஜ் தேவையில்லை அப்படின்னு சொல்ற மக்களுக்கு பத்தி உங்களோட கருத்து? இப்ப இருக்கிற கல்வியில எங்க கல்வி இருக்கு? இப்போ மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிட்டேன், வெளியே வந்துட்டேன், அதை நான் எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ணல. நான் படிச்ச படிப்பு வந்து எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது தான் சார் யூஸ் ஆகுது. சுத்தமா பிடிக்காத ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட், அவங்க குடும்பத்துல யாருமே படிச்சதே இல்லை, இவன் தான் போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கவன்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்தா அவன் ஆல்ரெடி படிக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான். நல்ல ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணும், எத்திக்கலான ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணும். அது சும்மா ஒரு 2 வருஷம் எல்லா இடத்துலயும் இருந்தாங்கப்பா, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப கான்சியஸா இருந்தேன். ஸோ பிசிஓஎஸ், பிசிஓடி தான் வந்து பேசிக் ப்ராப்ளம். நீங்க கரெக்டா ஆரம்பிக்கிற டைம்ல தான் இந்த பெரிய ஸ்கேம் ஆமா, அது அண்டர் ஏஜ் பொண்ணுகிட்ட வந்து எக் எடுத்தது. அங்க இங்கே நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் அது. வறுமையாலையா இல்ல சில பேர் கிரீடியா இருக்கிறதாலையா, which needs to be exposed. When I came to the US, what I realized is அங்கேயுமே எவ்வளவு அவேர்னஸ் இல்ல. டீன் பிரெக்னன்சி எல்லாம் பார்க்கும்போது இந்த 13 வயசு 14 வயசு பொண்ணுக்கு what is her future? Is she going to raise the child all her life? ஒரு சவுத் இந்தியன் மதரா அந்த பொண்ணுங்களை பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட்டிங்கா இருந்தது. வணக்கம் மக்களே, இன்னைக்கு இன்ஃபார்மல் சக்தியில யார் இருக்காங்கன்னா பத்மினி ஜானகி இருக்காங்க. த மைண்ட் அண்ட் மாம் கம்பெனி அண்ட் த ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இதெல்லாம் தாண்டி we know each other for 4-5 years. Yeah, I think I've been following you on the internet ever since you started Surprise. So but இப்போ நம்ம இன்டர்நெட்ல கனெக்டட் வந்து 4-5 years. குட், சூப்பரா இருக்கு. உங்க ஜர்னி வந்து நிறைய பின்னாடி பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஃப்ரம் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு பூக்கடை ஆரம்பிச்சதுலேருந்து, பூக்கடை போட்டதுலேருந்து, டு யூ ஹெல்பிங் விமன், இண்டிபெண்ட் விமன், நிறையா ப்ராசஸ்க்குள்ள ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு நீங்கள் வேற ஒரு இடத்துல இருக்கீங்க. இந்த ஜேர்னியை ஜானகி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? I think she is very happy. அவங்க ஐ திங்க் இந்த சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ஸ்டோரி சொல்லும்போது எல்லாருமே ரொம்ப பாவமாக சொல்லுவாங்க. பட் ஆனால் we did have a blast. நாங்கள் செம்ம ஹாப்பியாக தான் இருந்தோம் அந்த டைமில் கூட. அந்த சின்ன அந்த ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பாவர்ட்டியில் இருக்கிற டைம். இப்போதான் அது வந்து ஒரு பாவர்ட்டி. அப்போ வந்து எல்லாருமே கூட இருந்தவங்க எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. ஸோ நல்லா ஹாப்பியாக தான் இருந்தோம் அப்போவும். நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேடாச்சா எவ்வளோ கஷ்டப்பட்டோம்ல அப்படி ஒன்று தோணுனதே கிடையாது. பட் அட் த சேம் டைம் அந்த எஜுகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த கஷ்டத்துலையும் ஐ வாஸ் எஜுகேட்டட், ஐ ஸ்டடீட். எனக்கு உலகம்னா என்னென்னு மை மதர் கேவ் மீ தட் அக்சஸ். என்னென்னலாம் இல்லையோ இருந்தாலும் பரவாயில்ல, பட் இது இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எஜுகேஷன் இருந்தது. So, now I'm trying as much as it's possible in helping first generation graduates, அதே மாதிரி single mothers ஓட kids in my own capacity. எப்படி இருக்கு திருப்பி பார்க்கும்போது? எப்பாச்சும் இடத்துல ஒரு நல்ல சக்சஸ் ஆகும்போது நம்ம நின்று யோசிச்சு பார்ப்போம்ல, அங்க நீங்க வந்திருக்கீங்க, அப்போ எப்படி இருக்கு? சில மைல்ஸ்டோன்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் அம்மா வந்து when she was selling this flowers, ஒரு கோவில் வெளியே ஈக்காட்டு தாங்கல்ல இருக்குது, இன்னும் அந்த கோவில் இருக்குது, கூத்தாலம்மன் டெம்பிள்னு. ஸோ அங்கே வந்து யூஸ்வலாக நிறைய கார்ஸில் வந்து பூ வாங்குவாங்க. பட் ஒரு கார் மட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஏசி அப்படியே மூஞ்சில் அடிக்கும். அப்போ வந்து நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேம்மா, நான் வாங்கினா இந்த கார் தான் வாங்கணும், முக்கோணம் போட்டிருக்கு பாருங்க, இந்த கார் தான். எங்கள் அம்மா வந்து அப்போ வந்து ஆப்வியஸ்லி செம்ம ஃபன்னியாக நினச்சிருப்பாங்க, யாரா இவ அப்படின்னு சொல்லி. பட் நான் வந்து ஒரு 27 வயசு, இது வந்து 7 வயசுல, இது நான் சொன்னது வந்து 7 years இருக்கும் போது. அப்புறம் 27 வயசுல அதே முக்கோணம் போட்ட காரு பென்ஸ் வாங்கி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் வந்து மைல்ஸ்டோன்ஸ். இது வந்து நிறைய பேர் ஆப்வியஸ்லி சொன்னாங்க, ஏன் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் பிரச்சனை, பார்த்துக்கிறது கஷ்டம் என்னால். தென் ஃபார் மீ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன். வாங்க மேனேஜ் பண்ணிக்கலாம், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி சில மைல்ஸ்டோன் வந்து செம்ம ஹாப்பியான மூமெண்ட். பட் அஃப்கோர்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. பட் அது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு ஜேர்னி தான்.
படிப்பை பத்தி சொல்லும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து எஜுகேஷன் தேவையில்லை, ஸ்கூல் தேவையில்லை, காலேஜ் தேவையில்லை அப்படின்னு சொல்ற மக்களை பத்தி உங்களோட கருத்து என்ன? எனக்கு அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சுத்தமா பிடிக்காத ஒரு கான்செப்ட் அது. அந்த எஜுகேஷன் தேவையில்லை. எஜுகேஷன் தேவையில்லை, அது யாருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட், அவங்க குடும்பத்துல யாருமே படிச்சதே இல்லை, இவன் தான் போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கவன்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்தா அவன் ஆல்ரெடி படிக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான். ஓகே, ஏன்னா படிக்கிறது வந்து நேச்சுரலாக அவனுக்கு வராது, ஆல்ரெடி கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருப்பான். அவன் வந்து ஓகே அப்போ படிப்பு தேவையில்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு போனால் ஐ திங்க் அவங்க வாழ்க்கை அங்கேயே தான் இருக்கும். அந்த மொமெண்ட்ல நிறைய விஷயம் காசு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தெரியும். நான் இப்போ விஸ்காம் படிச்சுட்டு இருக்கிற டைமில் ஒரு ஆர்ஜேயிங் ஒரு எம்சி ஷோலாம் போனால் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்லாம் கிடைக்கும். அப்போலாம் நாங்கள் நினைப்போம், ஏன் ஒரு மாதத்துக்கு போய் 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, நான் மைக்கு பிடிச்சிட்டு ஒரு மாலில் பேசினேன்னா 10,000 ரூபா கிடைக்குமே அப்படின்னு. பயங்கர பைத்தியக்காரத்தனம். மாலில் எவ்வளோ வருஷம் பேசுவீங்க, ரைட்? ஸோ ஐ திங்க் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு பேஸ். அதுக்கப்புறமா யூ கேன் ஆல்வேஸ் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஏன்னா இந்த அட்வைஸ் வந்து பிளாங்காக எடுத்து, எங்கள் அப்பா ஒரு பெரிய பணக்காரர்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்காரு, நான் போய் ஒரு டிகிரி படிச்சு தான் ஒன்று பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேபி இட் மேக்ஸ் சென்ஸ், பட் ஐ டோன்ட் திங்க் திஸ் அட்வைஸ் அப்ளைஸ் டு எவ்ரிபடி. அங்கிருந்து உங்களோட ஜேர்னி வந்து யூஎஸ்க்குள்ள போகுது. அதுக்குள்ள நிறைய குட்டி குட்டி ஜேர்னி இருக்கு. அதுல முக்கியமான ஜேர்னிஸ் ஆர்ஜே. நான் அது முன்னாடி வரேன். யூஎஸ்ல தான் உங்களோட இந்த ஐடியா உருவாச்சு. அந்த மொமெண்ட்டை பத்தி சொல்லுங்க. ஐ திங்க் என்னோட 20s லைக் எனி அதர் ஐடி எம்ப்ளாயி யூஎஸ்ல போய் செட்டில் ஆகுறது தான் என்னோட ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. L1 விசா வாங்கிடணும், போய் ஒரு யூஎஸ்ல உட்காந்துடணும், இதுதான் என்னோட பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு கம்பெனியில் பேபால்லேருந்து இன்னொரு கம்பெனி சேஞ்ச் ஹெல்த் கேர்னு மூவ் பண்ணதே அவங்க L1 விசா வந்து ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொன்னதுனால தான். ஸோ அவங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2.5 மாதம் எனக்கு யூஎஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சி. அப்போ நான் செயின்ட் லூயிஸ்னு ஒரு இடத்துல தான் என்னோட அந்த யூசர் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். அப்போது அங்கேருந்து டீன் கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. நான் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில், ஒரு டெவலப்பிங் கண்ட்ரின்னு நான் நினச்சிட்டு அங்கே தான் எல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் when I came to the US, what I've realized is அங்கேயுமே எவ்வளோ அவேர்னஸ் இல்லை. டீன் ப்ரெக்னன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த 13 வயசு 14 வயசு பொண்ணுக்கு வாட் இஸ் ஹர் ஃபியூச்சர், இஸ் ஷி கோனா ரேஸ் த சைல்டு ஆல் ஹர் லைஃப், ஏன் இந்த ஒரு அவேர்னஸ் இல்லவே இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது, நான் இது நடக்கும்போது ஒரு 26 years old ஒரு மதர், நான் ஆல்ரெடி ஒரு சவுத் இண்டியன் மதராக அந்த பொண்ணுங்களை பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, டியூஷன் போகிற வயசில் எல்லாம் தேவையா அப்படின்னு. பட் அந்த நான் ஜட்ஜி ஸ்பேஸ்லேருந்து வெளியே எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அது தெரியவே இல்லை, இது கரெக்டாக தப்பா, அது ரொம்ப நார்மலைஸ்டாக இருக்குது. அதுக்கு 30 வயசில் ஒரு அம்மா இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு 30 வயசில் அந்த அம்மாவும் அதே தான் பண்ணியிருக்காங்க 15 வயசில். ஸோ இட்ஸ் வெரி நார்மல் ஃபார் தெம். ஸோ தென் ஐ தாட் இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அண்ட் இஃப் ஐ என்டர் I can do something அப்படின்னு ஃபஸ்ட்டு தோணுச்சு. தென் ஐ தாட் லெட் மீ நாட் ப்ரொசீட் வித் L1. இந்தியாவிலே நிறையா பண்ணலாம் ஃபார் வாட் ஐ எம். ஐ தாட் எனக்கு ரொம்ப சூட்டபிளான கண்ட்ரி இந்தியா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த டைமில். யூ ஆர் லிவிங் ட்ரீம் லைஃப். யூஎஸ் L1 விசா, நல்ல சேலரி, ஒரு கார்பரேட் செட்டப்பில், அந்த லைஃப்ல இருந்துட்டு எப்படி அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை தாண்டி பிஸ்னஸை விட்டு, வேலையை விட்டுட்டு பிஸ்னஸில் வந்தீங்க? எனக்கு இப்போ யோசிச்சு நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. பட் இது வந்து சும்மா ஒரு மொமெண்ட்டு தான். இன்னைக்கு வந்து ஓகே ஃபைன், வாட் வர்ஸ்ட். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கோம். அண்டு வேலைங்கிறது வந்து எப்படினாலும் கிடைக்கும். நம்ம அந்த ஸ்கில் செட்ஸ் ஓரளவுக்கு வந்துருச்சு. அப்போவே நிறைய கம்பெனிஸ் வேறு அப்ரோச்சிங், இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ வேறு எதில் வந்து ஐ கேன் கம் ஃப்ரம் ஜீரோ அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. அப்போ தான் கொஞ்சம் ஃபினான்ஷியலியும் ஸ்டேபிளாக ஆக ஆரம்பித்தோம். என்னென்ன பண்ணணுமோ டெட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, தோஸ் திங்ஸ் வேர் டேக்கன் கேர். ஐ தாட் எப்போவுமே பத்தாது தான். ஒரு வீடு வாங்கினா இன்னொன்று வாங்கணும்னு தோணும், இன்னொன்று வாங்கினா இன்னும் 2-3 வாங்கணும்னு தோணும். அதுக்கு ஒரு க்ளோசிங்கே இல்லை. அப்போது இது நான் டெசிஷன் எடுக்கும்போது ஐ வாஸ் 29 years old. நான் இப்போ இந்த 30 yearsல நான் இந்த டெசிஷன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக 45-50 எடுக்க மாட்டேன். லெட் மீ கோ கிவ் அ ஷாட், there's no option B, let me go give a shot அப்படின்னு சொல்லி தான் நான் entrepreneurshipக்குள்ளே வந்தேன். சிடிசி வந்துட்டு 45 lakhs ப்ளஸ் ஸ்டாக் ஆப்ஷன் ஆஃப் 25 lakhs இருந்துச்சு. பட் கையில் ஒரு 4.5 ரேஞ்சில் வரும். ஸோ அது இல்லாமல்
தென் அடுத்த மாதத்துலேருந்து ஜீரோ Zero. பட் அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல குவைட் ஹானஸ்ட்லி. எப்பவுமே ஒரு ஹம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருந்ததுனால ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் இஸ் சச் அ எல்லாம் கூட மேண்டேட்ரியாக அதை சொல்லுவாங்க. பட் நிஜமாவே ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஆஸ் இன் என்ன ஓகே ஃபைன் யூ ட்ரை வாட் worst is going to happen. அந்த சப்போர்ட் டெஃபினெட்லி வாஸ் தேர். பத்மினி ஜானகின்னு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பத்மினி ஜானகி கம்பெனி, பத்மினி ஜானகின்னு வரும். அந்த பத்மினி ஜானகி ஹஸ்பண்ட் இருக்கு. இருக்கா? யாரும் தேடி இருக்கா? ஹஸ்பண்ட் சொல்லுங்க, அவர் எவ்வளோ சப்போர்ட்டிவ்? ஓகே. ஸோ வந்து ஒரு வாட்டி நிஜமாவே ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் நடந்தது இதை பற்றி. என்னோட டாட்டர் வந்து பத்மினி ஜானகி டாட்டர்னு போய் டைப் பண்ணியிருக்கா. ஸோ என்னோட ஃப்ரெண்டோட டாட்டரோட நான் இருக்க ஃபோட்டோ வந்து வந்திருக்கு. ஸோ ஷி வாஸ் லைக் லிட்ரலி ஃபைட்டிங் வித் மீ. அது எப்படி வந்து அவளோட இருக்க ஃபோட்டோ வரலாம், ஏன் இது வரல, நீங்கள் கூகுளுக்கு மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அப்போது சைலண்டாக என் ஹஸ்பண்ட் வந்து டைப் பண்ணிட்டு இருந்தார் பத்மினி ஜானகி. ஹஸ்பண்டை போட்டால் என்ன வருது? யாரு அந்த மாதிரி. ஸோ நீங்கள் சொன்னோன்னு அது ஞாபகம் வருது. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து மணிகண்டன். அவர் வந்து ஸ்விக்கியில் ஒரு ஏர்லி எம்ப்ளாயி அண்ட் இப்போது ஹி ஹேட் எக்ஸிட் அண்ட் தென் இப்போது ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் இன்டு. ஸோ வி மெட் வென் ஐ வாஸ் 19 years old. அவர் தான் என்னோட ஃபஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். Then we got married after my college when I was working at Cognizant. Super supportive. இதை பர்டிகுலராக என்னன்னு சொல்கிறது மாதிரி நல்ல ஹஸ்பண்ட். என்ன பர்டிகுலராக சொன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஸ்டார்ட் அப் அவர் வந்து இந்த ரொம்ப இந்த தாங்கி ஹஸ்பண்ட்லாம் கிடையாது. என்னப்பா எடுத்துக்கோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் தான். He was actually very supportive in a way that நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ நான் வந்து 32ல வேலை விட்டேன். ஸோ அப்போ ஃபுல் இஎம்ஐஸ் இருக்கு. கரெக்ட். நான் விடும்போது குணா வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அந்த மொமெண்ட் வந்து அப்பா அம்மா ஒத்துக்கல, பட் அவ ஓகேன்னு சொல்லினா விட்டுருந்தான்னு தெரியாது, பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற மொமெண்ட் வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட். ரைட். அந்த மாதிரி கேட்குறேன். கண்டிப்பாக ஒரு ஸ்பவுஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இல்லை விடாத, இது கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த இன்கம் நம்பியும், ஏன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம செட் பண்ணியிருப்போம். குழந்தைய ஐபி ஸ்கூலில் போட்டிருப்போம், கார் வாங்கியிருப்போம், வீடு வாங்கியிருப்போம், நிறைய விஷயம் பண்ணியிருப்போம். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் அந்த 50% ஆஃப் த சேலரி வரலை அப்படிங்கிறப்போ வந்துட்டு இட்ஸ் டெஃபினெட்லி டிஃபிகல்ட், ரைட்? பட் ஹீ வாஸ் லைக் அது அவர் பெருசாக ப்ராசஸ் பண்ணாரேன்னு தெரியல. பிகாஸ் டு ஹிம் அவர் எந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட்னா, நான் வந்து இன்கேஸ் ஒரு பார்ட்டிக்கு போகிறதுக்காக ஒரு ட்ரெஸ் போடுறேன், அவர்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பை எனி சான்ஸ் இது சின்னதாக இருக்கா அப்படின்னு. அது வந்து உன்னோட பிரச்சனை கிடையாது, யாரோ பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். உனக்கு பிடிச்சது தான் நீ போடணும். ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் த மோஸ்ட் ப்ரொக்ரெசிவ் மேன் ஐ நோ. அண்ட் தென் ஹீ ரியலி திங்ஸ் அவங்கவுங்க சாய்ஸ் வந்து அவங்கவுங்க, ஆமாம், அது வந்து அதிலெல்லாம் தலையிடக்கூடாது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் காட் அ வெரி பேலன்ஸ்டு பவுண்ட்ரி அண்ட் த ஸ்பேஸ். இதை ரொம்ப பெருசாக க்ளோரிஃபை பண்ணணுமானே எனக்கு தெரியல. ஏன்னா சில பேர் வந்து வீட்டில் குக் பண்ணுவாங்க, என் ஹஸ்பண்டுங்கிறது ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப நார்மல். 2 பேருமே தானே சாப்பிட்றோம், 2 பேருமே தானே குக் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ வெரி நார்மலைஸ்ட். ஐ எம் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ். ஐ எம் ஆல்சோ அ நைஸ் வைஃப். He's also a nice husband. ஆமா. ஸோ அவரு வேலை விடும்போது ஐ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் தென் இட்ஸ் ஜஸ்ட் த சேம். வேலை விடும்போது அம்மாட்டெல்லாம் கேட்குற மாதிரி இருந்துச்சா? See, I think அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்க அம்மா வந்து எது நீ பண்ணனாலும் கரெக்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி. ஆப்வியஸ்லி மணி ஃபினான்ஷியலி எப்படி பேக் பண்ண போறீங்க அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே இருந்தது. ஆப்வியஸ்லி என்னோட இல்லாஸ்க்குமே இருந்தது. பட் ஐ திங்க் நான் விட்ட டைமில் ஓரளவுக்கு எல்லாருக்குமே என் மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அவங்க ஷி நோஸ் வாட் ஷீ இஸ் டூயிங், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால யாரும் பர்டிகுலராக ஸ்டாப் எல்லாம் பண்ணலை. நீங்கள் விட்டு ஆரம்பிச்சது ஃப்ரோசன் டொமேட்டோ இல்லையா? இல்லை, நான் வந்து ஃப்ரோசன் டொமேட்டோ வந்து ஐ வாஸ் டூயிங் ஆஸ் அ சைட் திங் while I was working at PayPal itself. நான் வந்து அது ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ வேலையை விட்டு ஸ்டார்ட் பண்ணது மைண்ட் அண்ட் மோம். டைரெக்டாக மைண்ட் அண்ட் மோம் தான் சார். ஃப்ரோசன் டொமேட்டோ ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ வாட் இஸ் ஃப்ரோசன் டொமேட்டோ? அது என்னலாம் பண்ணீங்க? I understood. சிங்கிள் மாமுக்கு சப்போர்ட். கரெக்ட். ஸோ ஃப்ரோசன் டொமேட்டோ வந்து சும்மா ஒரு சைட் ப்ராஜெக்ட் மாதிரி ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு டெய்லரிங் விமன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் ஷாப் மாதிரி. ஸோ ஷாப் மாதிரி ஆரம்பித்தோம். அதை ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அந்த டைமில் 2015 ஃபேஸ்புக் பேஜாக ஆரம்பிச்சது. ஸோ நிறைய சிங்கிள் மதர்ஸ்க்கெல்லாம் வேலை கொடுக்குற மாதிரி,
இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட். நாங்கள் ஒரு 1.5 வருஷம் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் என்னோட டாட்டர் வாஸ் பார்ன். என்னால் அதை ஃபுல் டைமாக எடுத்து பண்ண முடியல. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நான் பேபால்லையுமே ஐ வாஸ் க்ரோயிங். ப்ராடக்ட் மேனேஜர், ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாக இன்வால்வ்டாக இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அங்கே இருக்கிற சிங்கிள் மதர்ஸ்க்கெல்லாம் பிராண்டை சோல்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வி சோல்டு மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஸோ நம்ம வந்து இது எப்படி ஒரு இனிஷியேட்டிவாக சிங்கிள் மதர்ஸோட கிட்ஸுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதுலேருந்து யார் யாரெல்லாம் அது ஒரு பெரிய என்ஜிஓவா பெரிய பிராண்டாக இப்போ பண்ணணுங்கிறது என்னோட ட்ரீம். இப்போதைக்கு நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா, யார் யாரெல்லாம் தெரிஞ்சவங்க மூலியமாக ஒரு சிங்கிள் மதரோட கிட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ வி ஹெல்ப் தெம். ஆமாம், அவங்களோட ஃபீஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கேருந்து கட் பண்ணோடனே மைண்ட் அண்ட் மாம் வேலை விட்டுட்டே மைண்ட் அண்ட் மாம், அது எப்படி ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ நான் சொன்ன அவங்களோட யூஎஸ் இன்சிடென்ட் வந்து ஸ்டெப் நம்பர் 1. அதுக்கப்புறம் நான் மித்ஸ் அண்ட் மில்லினியல்ஸ்னு ஒரு புக் தான் எழுதினேன். வேலையை விட்ட உடனே கோவிட் டைம் வேறு வீட்டில் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ரைட்டிங் திஸ் புக். அண்ட் தென் நான் நிறைய உமன் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் எப்படி, அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து நிறைய ஹெல்த் பற்றி தான். ஒரு விமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆவாங்க, தென் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு விமன் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும், கரியர் எல்லாமே சேஞ்சஸ் ஆஃப்டர் தட். ஸோ ஐ தாட் இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்பேஸ், அட்ரஸ் பண்ண வேண்டிய ஸ்பேஸ். அதை வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சின்ன சின்ன டாக்டர்ஸாக, கிளினிக்ஸாக, ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்ஷனாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஒரு டெக் வச்சு யாரும் பண்ணலை அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணோம், மைண்ட் அண்ட் மாம் அப்படின்னு 2021. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஜேர்னி இஸ் கோயிங் ஆன். 21ல it was like a period tracking app. It was a period tracking and a pregnancy tracking app. Okay. So அங்கிருந்து இப்போ அங்கிருந்து to improve the efficiency of clinicல இருந்து இப்போ having own clinic, இந்த ஜர்னி எப்படி இருக்கு? பார்க்க வந்து எப்படி இது ஒரே பாட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்டோரி ஒரு 4 years ஸ்டோரி இது. அதுவும் இல்லாமல் என்னோட மோஸ்ட் டிஃபிகல்ட், யூஸ்வலாக இந்த மைண்ட் அண்ட் மாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹாப்பி கோ லக்கி அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் போவேன், ப்ராடக்ட் மேனேஜர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், கிடச்சிரும் வேலை. நான் போவேன், சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர் கேட்பேன், கிடச்சிரும் வேலை. அங்கே போவேன், கிடச்சிரும். ஸோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி இந்த மேரோஸ் டச் மாதிரி போயிட்டு இருந்த டைம், மைண்ட் அண்ட் மாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. எது எடுத்தாலும் டிஃபிகல்ட். ஒரு 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 லைசன்ஸ் வாங்கணும்னா டிஃபிகல்ட், ஒரு ஆப்பை லான்ச் பண்ணணும்னா டிஃபிகல்ட். அந்த மாதிரி எவ்ரி திங் நிறைய அடி இருக்கு, எது சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இல்லை, நம்ம இப்போ கிளினிக்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும்னா வி நீட் அல்ட்ராசவுண்ட் மிஷின் லைசன்சஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். பட் முன்னாடியுமே கூட ஆப்பு லான்ச்சு எல்லாமே வந்து வாஸ் டெஃபினெட்லி டிஃபிகல்ட். நிறைய இருக்குது. ஒரு மாதிரி அதுக்குள்ளே ஷாப்புன்னு ஏதோ காமெடியாக ஆரம்பித்தோம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம், அப்புறம் அது கொஞ்சம் செட் ஆகல, அது ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், தென் வி ஹேட் டு க்ளோஸ் டவுன். அதுக்கப்புறம் ஆப்புமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய பேர் வாங்குவாங்க, டிஜிட்டல் ப்ராடக்டாக வாங்குவாங்க இந்தியாவில் அப்படின்னு நினச்சி பண்ணது. அதில் வந்து ஒரு 10,000 யூசர்ஸ் இருப்பாங்க, ஆனால் 2 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. 1000 ரூபா கொடுத்து அவங்களும் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி ரீஃபண்ட் கேட்பாங்க. இல்லை, நான் எல்லா ஆடியோவும் கேட்டுட்டேன், நான் மேலே கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஆரம்பத்துலேருந்தே என்ன எதுவுமே செட் ஆகலையே, அது மாதிரி ரெவென்யூ மாடல் வந்து பிவட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தது. தென் 2023 ஸ்டார்டிங்கில் தான் வந்து ஓகே இப்படி தான் பைசா பண்ணணுங்கிறதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. ஒரு ரெவென்யூ மேக்கிங்னா கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. தென் வி ஸ்டார்டட் ஹெல்பிங் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் டூ எவ்ரி திங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டெக், எம்ப்ரியோ செலெக்ஷன். இந்த ப்ராசஸ்ல வரலாம், கிளினிக்ல வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப் பேசுற ஐடியா வந்து இதை டெஸ்ட் பண்ணி இது பண்றதுக்கே ஒரு 1.5 years ஆயிடுச்சு, தாராளமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யூசர்ஸ் கொண்டு வர்றது, அவங்கள ரீட்டைன் பண்ணுறது, எவ்வளோ விட்டீங்க? நிறைய பைசா அதில் போச்சு. ஐ திங்க் அது வந்து விட்டேன்னா லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது இனிஷியலாக அது ஒரு பிராண்டாக கிரியேட், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ நம்ம வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்போம், எல்கேஜி யூகேஜியில் ஏபிசிடி தான்டா சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கு போய் நான் அவ்வளோ ஃபீஸ் பே பண்ணேன் அப்படி சொல்ல முடியாது இல்லை. அது மாதிரி தான். ஸோ அந்த டெக்கை பில்ட் பண்ணதுனால தான் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுது, அந்த யூசர்ஸ்க்கு என்ன தேவைப்பட்டதுன்னு தெரிஞ்சுது. அதனால தான் வந்து அடுத்தது கிளினிக் சப்போர்ட் பண்ணணும்னு அந்த டெக் பில்ட் பண்ணதுனால தான் கிளினிக்ல இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு போல இருக்கு, லெட் மீ ஜஸ்ட் டூ இட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தெரிஞ்சது. ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் தான், எதை மிஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து நிற்க முடியாது. இப்போ நீங்கள் உங்களோட கரியர் ஆஸ் ஆப் டெவலப்பர், ஒரு யூசர் ரிசர்ச் பண்ணுறதுலேருந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுச்சு உங்களுக்கு இந்த இனிஷியல் செட்டப்?
ஆக்சுவலாக வந்து என்னோட 20s பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேலை மாறிக்கிட்டே இருப்பேன். அதாவது பேபால்குள்ளே தான் இருப்பேன். ஆனால் ரோல்ஸ் மாறிக்கிட்டே இருப்பேன். ஓவரால் பார்த்தீங்கன்னாலும் ஆர்ஜேயிங், அப்புறம் டிசைனிங், அப்புறம் யூஎக்ஸு, அப்புறம் டெக்னிக்கல் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு ரோல்ஸ் மாறிட்டே இருந்தது. பட் ஆஸ் அ பர்சன் என்னை ஷேப் பண்ணுறதுக்கு அந்த ரோல்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் பீப்புள் கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசினா அவங்களுக்கு வந்து உங்களால் நெகோஷியேட் பண்ணி ஒரு டீலை முடிக்க முடியும், எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டெக்னிக்கல் ப்ராடக்ட் மேனேஜராக இருந்தது. அஃப்கோர்ஸ் ஆப்போட டெக் எல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதில் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் கிளினிக்குள்ளே வரவங்கலேருந்து எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகுது. ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் வாஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். எல்லா ரோல்ஸுமே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் பீப்புள் தெரிஞ்சுது. விமன் அண்ட் ப்ராடக்ட் அந்த மாதிரி கம்யூனிட்டிஸ்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அப்போது இப்போ நான் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு அதை காசு கொடுத்து வாங்குறது இல்லை அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கறது அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ். ஸோ லைஃப் அஸ் அ ஃபுல் சர்க்கிள். ஆமாம், ஆல்வேஸ் ஐ பிலீவ் இன் அ கம்யூனிட்டி. ஸோ அதனால அது இப்போவுமே கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்யூனிட்டி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க? ஏன்னா இங்கே இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 8 months 1 year ட்ரெண்ட்ல வந்து everyone wants to build a community. Yeah. Even if you're a brand, you want to still build a community. I think 2017 நினைக்கிறேன். So we started something called Women in Product in India. அது ஆல்ரெடி யூஎஸ்லலாம் இருந்துச்சு. Women in Product in India. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் ப்ராடக்ட் மேனேஜராகவோ இல்லை ஆஸ்பைரிங் ப்ராடக்ட் மேனேஜராகவோ இருந்தால் இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே சேர்ந்துக்கலாம். நாங்கள் வந்து அப்பப்போ வந்து டாக்ஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அதில் வந்து கடன்னு கிட்டத்தட்ட ஒரு 8,000-10,000 விமன் ஜாயின். ஐ திங்க் என்ஜினியர்ஸாக இருப்பாங்க, பட் தே வாண்ட் டு பிகம் அ ப்ராடக்ட் மேனேஜர்னு கூட தே வில் ஜாயின். ஸோ அது வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கொடுத்தது. அந்த விமன்லாம் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. அவங்க எங்கேயோ இருப்பாங்க, டெல்லியில் ப்ராடக்ட் மேனேஜராக இருப்பாங்க, பட் நம்மகிட்ட அந்த குரூப்பில் இருப்பாங்க. ஸோ தே வில் டாக், பத்மினி நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். நானுமே நிறைய கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக் கொடுத்தேங்கிறத தாண்டி நிறைய கற்றுக்கிட்டேன். என்னோட ப்ராடக்ட் மட்டும்தான் நான் பில் பண்ணிட்டு இருப்பேன். அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருக்கிற ப்ராடக்ட் மேனேஜராக இருப்பாங்க. அவங்க ப்ராடக்ட்டை பற்றி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க அதை சொல்கிறதுலேயே நான் நிறைய விஷயம் கற்றுப்பேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று யூசர் ஸ்டோரி எழுதுறது எப்படி அதில் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் தான் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அது வந்து பயங்கரமான எக்ஸ்போஷர். மோர் தென் ஆக்சுவல் ப்ராடக்ட் மேனேஜர் ரோல், அந்த கம்யூனிட்டி பில்டிங் வாஸ் அ வெரி வெரி குட் ஜாப் தட் ஐ டிட். இந்த ஜேர்னியில் நீங்கள் எங்கேயுமே டீவியேட் ஆகலையா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன், லெட் மீ டீச் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஒரு கோர்ஸை போட்டு அதை பண்ணியிருக்கலாம். இவ்வளோ ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீவியேஷன் நடக்காமல் எப்படி ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க? ஸோ எனக்கு வந்து எப்பவுமே நான் யார் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போது சின்ன வயசில் எதுவுமே எங்கள் அம்மா கொடுத்த லெசன்ஸ் தான். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு நீங்கள் டீனேஜராக இருக்கீங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் அதில் ஆசைப்படுவீங்க, இதில் பார்த்து இதில் ஆசைப்படுவீங்க, எல்லாத்து மேலேயும் ஆசை வந்துகிட்டே இருக்கும், ரைட்? அது ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் சிவிலைஸ்டாக இருக்கும், பட் அப்போ ரொம்ப ஓவர் ராவாக இருந்திருக்கும். ஸோ நான் எங்கள் அம்மா கிட்டே எனக்கு அவங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இல்லை அவங்க வந்து இந்த ஸ்கூட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா வந்து எப்பவுமே உன்னோட பேசிக், நீ யார், உனக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத நீ நினை, அப்போ உனக்கு இந்த டிவியேஷன் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு இப்போவுமே ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா எல்லாமே ஃபேன்சியாக இருக்குது. திடீர்னு பிட்காயின் ஃபேன்சியாக இருக்குது. அதுவும் நான் ஆரம்பித்த டைமில் வந்து கிரிப்டோ இஸ் லைக் ஹெவி, ரைட்? ஃபேன்சியாக இருக்குது. எல்லா விஷயமும் ஃபேன்சியாக இருக்கும். எல்லா விஷயமும் பார்க்க ஃபேன்சியாக இருக்கும். பட் நான் எனக்கு எது நல்லா வரும், எனக்கு எது பண்ண தெரியும், இன்னும் நான் நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். அது ஹெல்ப்ஸ் மீ ஆல்சோ. தட் ஹெல்ப்ஸ் மீ இன் நாட் கெட்டிங் டீவியேட்டட். இது விட்டுட்டு அது விட்டுட்டு இது அந்த மாதிரி. ஸோ நிறைய அம்மா பற்றி பேசுகிறோம். அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு 3 விஷயம் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது என்னவா இருந்துச்சு லைஃப்ல? ஐ திங்க் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எல்லா விஷயமுமே எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான், ரைட்? எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த ஃப்ளாஸ் சைடும் இருக்குது. அப்படி அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட நிறைய நல்ல விஷயம் மட்டும் இல்லை, எல்லா அம்மாவுக்கும் இருக்க மாதிரி அவங்களுக்கு அந்த ஃப்ளாஸும் இருக்குது. பட் நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டது வந்து அவங்க யாருக்கிட்ட வேணால் பேசி அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா அது முடியாது அப்படின்னே நினைக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் வந்து ஒபாமா பார்க்கணும் அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், முடியாதுன்னு நினைக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு கவுன்சிலர் தெரியும், அந்த கவுன்சிலருக்கு வந்து இவரை தெரியும், அவர் வந்து இதை அப்படிதான் யோசிப்பாங்க. ஸோ இந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, நோவே கிடையாது அவங்களுக்கு, கிடையாது. சம்வேர் ஷி வில் ட்ரை அண்ட் ஒபாமா மீட் பண்ணுவோமா தெரியாது, ஆன் த வேவாவது போயிடுவோம், ரைட்? அவங்க வந்து அந்த நோவே யோசிக்க மாட்டாங்க. இங்கே தான் இருப்பாங்க, அவங்க எங்கேயோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு லெசன். 2வது வந்துட்டு I think she's very disciplined. I think அந்த lesson really helps.
ஒரு டைம்னா ஆன் டைம் போகணும். அந்த யூ ஷுட் ஜஸ்ட் ஷோ அப். வரேன்னு சொன்னால் போய் கண்டிப்பாக அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டெஃபினட் லெசன். 3வது வந்து சூப்பராக பேசுவாங்க அவங்க. அதில் ஒரு 10% தான் நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட நானே 10% தான். ரொம்ப அப்படியே வந்து இதோ நீங்கள் அவங்கள ரொம்ப வருஷம் தெரியும், இவங்க கூட தான் நம்ம வந்து இவங்க தான் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால வந்து that's a skill, no? That's like a very important skill for you. ஸோ பயங்கரமான எக்ஸ்ட்ரோவர்ட் அவங்க. கண்டென்ட் பண்ணணும் அம்மா உட்கார வச்சுக்கலாம். தாராளமாக அவங்கள வச்சுலாம் நீங்கள் ஏகப்பட்ட கண்டென்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஆப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆப்ல வந்து ஓகே இட்ஸ் நாட் ஒர்க்கிங், வி ஹேவ் டு சேஞ்ச் த மாடல்னு டிஃபைன் பண்ணிட்டு கிளினிக்குள்ள போகிறோம். கிளினிக்குள்ள போகிறாங்க ஐடியா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஆக்சுவலி கிளினிக்குள்ளே போகலாங்கிறது என்னோட ஐடியாவே கிடையாது. ஏன்னா எனக்கு இது என்னன்னே தெரியாது, ரைட்? நான் டாக்டர் கிடையாது, ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ்லேருந்து வரல. அண்ட் ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸில் இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷமாக ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. ஜெனரேஷன் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க, பொலிட்டிஷியன்ஸாக இருப்பாங்க, பயங்கர பெரிய ஆளாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆளுங்க வந்து இந்தியாவிலே இட்ஸ் ரன் பை பீப்புள் லைக் தட். ஸோ இந்த பிஸ்னஸ் இஸ் நாட் லைக் டெக் பிஸ்னஸ். நீங்கள் டெக் பிஸ்னஸில் வந்து சக்தியும் ஒன்று தான், பத்மினியும் ஒன்று தான். உங்கள் பொருள் நல்லா இருக்குன்னா உங்ககிட்ட வாங்குவாங்க, என் பொருள் நல்லா இருக்குன்னா எங்ககிட்ட வாங்குவாங்க. ஹாஸ்பிட்டல் இஸ் நாட் லைக் தட். இட்ஸ் பில்ட் ஆன் ட்ரஸ்ட். ஃபார் பேஷண்ட்ஸ் ஆல்சோ இட்ஸ் பில்ட் ஆன் ட்ரஸ்ட். ஸோ இதெல்லாம் யோசிச்சு நான் வந்து ஐ வாஸ் நாட் ஈவன் திங்கிங் அபவுட் ஸ்டார்டிங் அ ஹாஸ்பிட்டல் அட் ஆல். அந்த ஐடியா யாராவது சொல்லுமோ பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணும்போது சொன்னால் கூட நான் அதை காதில் விழாத மாதிரி வேறு ஏதாவது தான் பேசிகிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் வெரி ஆர்கானிக்கலி ஹேப்பன்ட். ஏன்னா நாங்கள் டெக் செல் பண்ணும்போது நாங்கள் கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட பிஸ்னஸ் நாங்கள் பார்த்தோம். அண்ட் அதில் என்ன லேக்கிங் அப்படின்னும் எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சுது. அவங்க ஒரு இண்டிவிஜுவல் டாக்டராக இருந்தால் அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களோட லிமிடேஷன்ஸ் என்ன. பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களோட லிமிடேஷன்ஸ் என்ன. எவ்வளோ ஸ்பில் ஆகுது, ஆர் வி கிவிங் எ குட் கஸ்டமர் சர்வீஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு தாட் ப்ராசஸ். தென் ஐ டோல்ட் மை செல்ஃப் வை நாட். இதில் நம்ம பண்ண எதுவுமே நம்ம முன்னாடி பண்ணதில்லை தான். நம்ம இன்ஜினியர் கிடையாது, நம்ம போயிட்டு டெக்னிக்கல் ப்ராடக்ட் மேனேஜர் ஆனோம். நம்ம வந்து எதுவுமே பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். வை டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ்? வி வாண்டட் டு கிவ் அ ஷாட் அண்ட் வி ரேஸ்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் அப்படி தான் ஆரம்பிச்சது. பட் ஐ எம் ரைட் நவ் ஐ எம் ரியலி லவ்விங் தட் பிஸ்னஸ். யூனோ, இது வரைக்கும் பண்ணதெல்லாம் தாண்டி இது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ். ஒரு இட் இஸ் டிஃபிகல்ட் டு வொர்க் வித் டாக்டர்ஸ். ஆமாம், நான் மெடிக்கல் பண்ண லான்ச் பண்ணி கரெக்ட் did all those process Correct. to work with doctors hospitals. கரெக்ட். ஒரு leading hospital, I went top down. Mm. Okay. I met the vice president and he understood who I am, the campaigns that we have done. One campaign which he was super interested. Okay. He called up the marketing head. Marketing head வந்தாப்ல வந்து என்ன வாவ் செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுனாப்ல உட்கார வச்சு அடுத்து இந்த டே வந்து என்ன பண்ண போறோம்னா நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாலாம் கொடுத்தேன். He was curious. I could see the expression. நான் நார்மலா மூஞ்சி பார்த்துருப்பேன். ஓகே நான் சொல்றதுக்குலாம் அவங்க என்ன ரியாக்ட் பண்றான்னு பார்த்துருப்பேன். சூப்பர் எக்ஸைட்டட். ஓகே. தென் யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, ஒரு 5 minutes வந்துட்டு போனாரு. 1 hour ஆயிடுச்சு, ஆளை காணோம். அவர் பேர் எனக்கு தெரியாது. ஓகே. அப்புறம் நான் போய் வெளில செக்யூரிட்டி கேட்டேன், ஒருத்தர் வந்துட்டு போனார் இல்லைங்களா, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணல, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அப்போ எப்படியோ பிடிச்சா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 90 minutes. He said, சாரி நான் மறந்துட்டேன், நான் நகர் பண்ணிட்டேன். வாவ். வேற கேம்பெயின் நாளைக்கு மார்னிங் மேரத்தான் நாளைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் காண்டாச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சது இல்லைல்ல. அப்புறம் அடுத்தது கேம்பெயின் பிச் பண்ணியாச்சு. we have like a week's time to execute it. I couldn't reach him over phone, I couldn't reach him over WhatsApp, I couldn't reach him over email. செம்ம காண்டாச்சு. It's a marketing. This happened across like 3-4 hospitals. நான் அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மெயில் போட்டேன், let me know if you want to work with me or not. Let's not waste time. What is easy, எல்லாத்தையும் வச்சு அடிச்சுட்டு அனுப்பிச்சு. நீ யாரா வேணா இருந்துக்கோ, you should respect the time. இது வந்து working with marketing heads. But இன்னொரு டைம் working with doctors-மே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. Absolutely. Because medical rep-க்கு கொடுக்குற டைம்க்கும் நம்மளும் போய் உட்கார்ந்திருப்போம். சேம் தான். காலையிலே வந்துட்டீங்களா அப்படி அதே மாதிரி தான். அதேதான். How did you handle all those things?
ஐ திங்க் ஐவ் ஹேட் லைக் ஹாரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் மை செல்ஃப். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. லைக் ஒரு வாட்டி தான் என்னாச்சுன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு விமன் லீடர்லாம் பார்த்தா பயங்கர ஓகே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் ஒரு மனப்பான்மைலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு லேடி அவங்க ஒரு டாக்டர், சம் ஹாஸ்பிட்டலோட ஓனரோட பொண்ணு. ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த ஓனர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களோட கிட்டெல்லாம் இருப்பாங்க. சரி, நிஜமாவே செல்ஃப் மேடாக இருக்கவங்க வந்து தேவ் நெவர் டூ திஸ். நம்ம வெயிட் பண்ண வைக்கிறதோ, பிகாஸ் தே நோ த ஹஸ்ல். தேல் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் திங். அவங்களோடலாம் எனக்கு நல்ல ஒரு சிங்காக இருந்திருக்கு. பட் திஸ் லேடி ஐ ஹேட் டு கோ மீட். தென் ஷீ இஸ் நாட் ஈவன் லுக்கிங் அட் மீ. ஷீ இஸ் லைக், தட் ஐ காண்ட் அஃபோர்ட், தட் ஐ டோன்ட் வாண்ட். அதாவது அவங்களோட ஹோல் எஜெண்டா இஸ் டு ஏன் அப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ திஸ் ஸ்டார்டட் வித் ஹர். இந்த மாதிரி நான் ஒரு 100 பேர் பார்த்தாரு கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. நீ என்ன பெரிய அப்படிங்கிற மாதிரி. அதுவும் நம்ம ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ்குள்ளே வரோன்னா உடனே அவங்களுக்கு இன்னும் ஏதோ ஒரு பயங்கர காம்படிஷன் போல அப்படின்னு நினைப்பாங்க. ஐ திங்க் ஐவ் ஹேட் ஆல் தோஸ் எக்ஸ்பீரியன்சஸ். ஆனால் இந்த மாதிரி 10 பேர் மீட் பண்ணதில் 1-2 பேர் சூப்பர் டாக்டர்ஸும் மீட் பண்ணியிருக்கேன். who really gets you. ஈவன் அந்த கிட்ஸாக இருந்தால் கூட சூப்பரான டாக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வேர் they'll be very supportive. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லெட்ஸ் டூ இட். அவங்க ஹெல்ப் பண்ணணுன்னே பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன், நம்ம பண்ணலாம், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், we will do it. அந்த மாதிரி 1-2 மீட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகும்னா, ஓகே ஃபைன், ஆஸ் அ ஹோல் ஒரு 60-70% பீப்புள் அப்படி தான் இருக்காங்க. நம்ம வந்து ஆனால் நீங்கள் வந்து இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சக்ஸஸ் காமிச்சதுக்கப்புறம் இந்த 7 பேரும் உங்ககிட்ட வந்து மெசேஜ் அனுப்புவாங்க, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல்னு. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக யார் மேலேயுமே கோவப்படக்கூடாது. எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே. நான் வந்து ஐடியில் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா, நான் யூஎஸில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, அந்த சீன்லாம் இங்கே இல்லை. இங்கே நீ என்ன அதை வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, then they will always come back. Then they will always talk to you nicely. See, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்புறம் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பார்த்ததெல்லாம் ஒரு மெடிக்கல் ரெப்பு, எவனாவது வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி டெக்கு கதை எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க அவங்கக்கிட்ட. ஸோ தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஆக்சுவலாக அப்போயுமே பெருசாக கிரட்ஜெலாம் வச்சது கிடையாது. இப்போ வந்து அது ரொம்ப நார்மலைஸ்டு. இப்போது என்னோட டிஆர்எம் பர்சனோ யாரோ ஒருத்தர் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, I'm like, that's just part of it. It's just part of it. Avanga, somewhere they have to show they are busy. Sometimes they are busy. So, yeah. It is very difficult to come back to your question, right? It is very difficult. But you have to be very persistent. The founder படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நோ ஜீனியஸ் ஜெயிப்பானான்னு தெரியாது, படித்தவன் ஜெயிப்பானான்னு தெரியாது, இதில் யார் வேணால் ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் தென் somebody who is very very persistent, they always win. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் ஐ எம் சம்படி சூப்பர் ஜீனியஸ் கம்மிங் அப் வித் எவ்ரிடே இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். அப்படி கிடையாது. நான் எஜுகேஷன், ஐ எம் அ விஸ்காம் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் நான் மாஸ்டர்ஸ் கூட படிக்கல. இந்த மாதிரி எதுவுமே வந்து ஐ எம் லைக் நாட் த பெஸ்ட். பட் ஒன் திங் ஐ எம் வெரி ஷுர் அபவுட் இஸ் ஐ எம் வெரி கன்சிஸ்டன்ட், ஐ எம் டிசிப்ளின்ட் அண்ட் வெரி பர்சிஸ்டன்ட். ஆனால் இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். Me working with hospitals, after working with like 8 months with ஒரு 5-6 பெரிய பிராண்ட்ஸ், I decided I'll not work with them at all. again. இல்லை, பெரிய பிராண்ட்ஸே நான் வந்து நீங்கள் மேபி நம்ம 2 பேரும் we are talking about the same பிராண்டாக கூட இருக்கலாம். லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட், அதாவது டாப் மோஸ்ட் பிராண்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து தே ஓன் காலேஜஸ், அந்த மாதிரி ஒரு பிராண்ட். அவங்க கிட்ட இருந்து ஒரு பேமெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஒரு 2-3 பேர் அப்பப்போ போய் கேட்கணும். ஏன் அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த 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 ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த அமௌண்ட் ஒரு 10 lakhsலாம் ஒரு பெரிய மேட்ரே இருக்காது அவங்களுக்கு. ஆனால் சும்மா அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் சைட் உட்காந்து பேசுவார், இவங்க சொல்லுவாங்க. அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். நமக்கே வந்துட்டு நானே ஒரு வாட்டி மெயில் போட்டேன், ஓகே இஃப் திஸ் இஸ் ஹவ் யூ மேக் மனி ப்ளீஸ் கீப் இட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நான் அந்த கம்பெனியோட சேர்மனுக்கு. என்ன வேணால் நடக்கட்டும், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி. வந்து ஒரு ட்ரேட் சென்டர்ல ஒரு ஸ்டால் போட்டிருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்தார். இட் மைட் பி லைக் ஓல்டு. நான் மட்டும் தான் இருந்த ஸ்டால்ல, பசங்க எல்லாம் ட்ரைனிங் ஏதோ போயிட்டாங்க. நான் ஸ்டால் வந்து அது முந்தின நாள் தான் முடிவு பண்ணி போட்டேன். இஸ் ஓல்ட், இவருக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இருக்கணும்ல, இவரெல்லாம் டாக்டரா, இவர்கிட்ட நான் கூட்டம் வந்துட்டே இருக்கும், அடுத்தடுத்த ஆளை பார்த்துட்டு இருப்போம்ல. பட் ஃபார் சம் ரீசன் ஐ ஸ்டார்ட் டு எக்ஸ்பிளைன் டு ஹிம். அவருக்கு செமையா பிடிச்சிருந்துச்சு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள உட்காந்தாரு, சேர் போட்டு ஃபோன் பண்ணாரு. அப்புறம் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல். சூப்பர் இம்ப்ரெஸ்ட்.
he gave me his personal car. ம் இவனை எடுக்க மாட்டானுங்க, இந்த என் கார் அப்படின்னு கொடுத்தாரு. ஓகே சார் இப்போ இங்க கூட இருந்தது எல்லாமே பெரிய டாக்டர்ஸ், ம் ஹெச் எல்லாமே. போனதுக்கு அப்புறம் பார்த்தா உள்ள போனா ஹாஸ்பிட்டல் போனா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஒரு வீக்கான கான்டென்ட் எடுத்தோம், அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனே நடக்கல. எனக்கு இவரை டேரக்டா ரீச் பண்றது கஷ்டம். வித்தவுட் ஈவன் லைக் ஒரு நல்ல கனெக்ட், அந்த நல்ல கனெக்டே அவங்க போக வச்சிட்டாங்க. யா அதுவும் இல்லாம ஐ மீன் இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் யூ. இப்போவுமே கூட எனக்கு வந்து அவங்க எல்லாரும் சார்னு கூப்பிட்டுப்பாங்க, மேடம்னு கூப்பிட்டுப்பாங்க. நான் வந்து கம்மிங் ஃப்ரம் அன் ஐடி, இதுக்கு இப்படிலாம் கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு புரியாது. பட் ஆனால் அதுக்குள்ளே போனால் நானும் அவங்கள சார்ன்னு கூப்பிடணும், மேம்னு கூப்பிடணும். ஆமாம், கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்னு மென்ஷன் பண்ணணும். இன்னொரு லீடிங் ஹாஸ்பிட்டல் நான் அங்கே போய், அதாவது இந்த பவர் டைனமிக்ஸும் ஒர்க் அவுட் ஆச்சு. போய் அவர்கிட்ட பேசியாச்சு, வாஸ் ஓகே அண்ட் ஐ ஹேட் டு கெட் அ சைன் ஃப்ரம் கோர்ட்ல சைன் ஆனே யார்கிட்ட போனாங்க. ஹி ஸ்டார்ட் கெரில்லா மார்க்கெட்டிங். கெரில்லா மார்க்கெட்டிங் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேக்குறாரு. எனக்கு 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 தெரியும் கேக்குறேன். நான் சிரிச்சிட்டேன். சார் சார் நான் ஒரு 25+ கேம்பெயின்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன். ஒர்க் வித் பிராண்ட்ஸ் லைக் ஓகே ஜே காண்டர் லெவின்சன் யார் தெரியுமா? தெரியாது சார், சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம், இந்த பவர் டைனமிக்ஸே வந்து மாதிரி சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலண்டா பேசுறதே வந்து எதுக்கு நம்ம இப்போ என்ன நம்ம அங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். லைக் ஒரு வாட்டி என்னாச்சுன்னா வி ஹேட் டு டூ சம் ஒர்க். நாங்கள் வந்து ஃபுல்லாக டெக் பண்ணிட்டு இருந்த டைமில் அப்போது அவர் கேட்டார், நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன டெக்கில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. சரி, நான் அவருக்கு ரொம்ப டெக்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் Node.js அந்த மாதிரி என்னென்ன நம்ம ஸ்டாக் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தேன். என்னங்க இன்னும் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து ஸ்டாக்கா, சரிங்க இன்னும் புதுசாக எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். நான் வந்து ஒரு நிமிஷம் was just taken aback and then so okay tell me what is a new stack for you அப்படின்னு கேட்டேன் நான். அவர் வந்துட்டு ஐ வில் செக் அண்ட் தென் லெட் யூ நோ ஃப்ரம் மை டீம் அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து அவருக்கு செம்ம கம்பேக் கொடுத்துட்டோம் நம்ம அப்படின்னு அப்போ தோணுச்சு. தென் ஐ ரியலைஸ்ட் see he wanted to prove a point in a conversation. ஏன் நமக்கு ஈக்குவலாக அங்கே ஈகோ தேவையே கிடையாது. அவர்கிட்ட யா சார் we are working on itனு சொன்னால் அந்த கான்வர்சேஷனை கடந்து போயிடலாமே. ஏன் வந்து ஃப்ரம் அ கேர்ள் நம்ம இன்னும் உமனாக ஆகலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் வந்து என்னோட நிறைய எக்ஸ்பீரியன்சஸ். அதெல்லாம் நான் ஒவ்வொரு டைமே ரிஃப்ளெக்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ அமைதியாக இருந்தால் அந்த டீல் நமக்கு வந்திருக்கோம். இமீடியட்டாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக நான் வந்து எல்லாத்தையும் வந்து சுதர்ஷன் பாபுன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், பாக்கெட் இருக்கு இல்லையா. ஸோ என்னோட மீட்டிங்ஸ் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் என்னை விட கொஞ்சம் நல்லாவே மெச்சோர்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் இதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில மீட்டிங்ஸ் முன்னாடிலாம் எல்லா மீட்டிங்ஸ்க்கும் அவரை கூட்டிகிட்டு போவேன். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது நான் சொல்லுவேன், வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல். அதனால என்ன இருக்கும்னா அந்த டீல் கிடைக்காம போயிருந்திருக்கோம். அங்கே போய் நமக்கு Node.js தெரியும்னு சொல்லி தான் ஆகணுமா, இப்போ என்ன அவசியம் இல்லை. ஆமாம், ஓ சரி சார், நீங்கள் ஏதாவது இருந்தால் நோட்ஸ் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் டீல் வந்திருக்கும், ஒரு மாதிரி ரெவன்யூ வந்திருக்கும். பட் நிறைய இடங்கள்ல வந்து நாங்கள் அப்போ இதெல்லாம் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுக்கு எவ்வளோ பேர் ஃபண்டு போட்டிருக்காங்க தெரியுமா, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க தெரியுமா, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்க ஈகோவை தூண்டி அந்த ஹோல் ஹாஸ்பிட்டல் டீலே கிடைக்க விடாமல் பண்ணி நம்ம கம்பெனி பேரை பார்த்தாலே அந்த டாக்டர் காண்டார மாதிரி பண்ணி இல்லை ஒரு 10 வாட்டி பண்ணி தென் ரிஃப்ளெக்ஷன் வெல்கம், தென் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வெல்கம். அவங்க என்ன சொன்னாங்கனாலும் நீங்கள் வந்து ஓகே ஃபைன் கூல் சொல்லுங்க, திருத்திக்கிறேன், கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம்? ஸோ என்னன்னா இப்போ ஒரு சின்ன கிளினிக் ஒருத்தங்க ரன் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவுக்கு 1-2 இருக்குது. ஃபர்டிலிட்டி ஏன் அப்படி ஐ திங்க் விமன் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கடல். ஓகேவா, மெனோபாஸ் இருக்குது, ப்ரெக்னென்சி இருக்குது, டெலிவரி இருக்குது, பிசிஓடி இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. பட் அதில் வந்து ஒரு இமீடியட் அட்டென்ஷன் தேவைப்படுற ஸ்பேஸ் வந்து ஃபர்டிலிட்டி, ரைட்? அதில் வேறு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஆடில் 40,000 பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, 100% சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரிசல்ட்ஸ் அப்படி இருக்காது, ரேட் அதுவாக இருக்காது, 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இல்லாமல் ஐவிஎஃப் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி சில பேர் மட்டுமே ரன் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தது. டெலிவரினா எல்லா கைனகாலஜிஸ்ட்டும் பண்ணுவாங்க, பட் இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இந்த மார்க்கெட் நல்லா க்ரோ ஆகுது.
அதுக்கான தேவையான ஆளுங்க கம்மி. அந்த கம்மியாக இருக்க ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளினிக் போட்டு உட்காந்துருப்பாங்க. நான் இன்னைக்கு 5 பேஷண்ட் பார்ப்பேன், 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ஐ வாண்டட் டு பிரிங் இந்த ஃப்ராக்மெண்டட் இண்டஸ்ட்ரியில் ஒரு சிஸ்டம் தட் இட்ஸ் ஈஸி ஃபார் விமன் டு கோ சூஸ் வாட் தே வாண்ட். அது எக் ஃப்ரீசிங்காக இருக்கலாம், ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கலாம், எனி ட்ரீட்மெண்ட். அண்ட் தென் அதை ஒரு டெக்லேயே அதை கொண்டு வந்தேன். என்னோட ட்ரீட்மெண்ட் என்ன நடக்குது, எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு கையில் ஒரு ஆப்பாகவே கொடுத்து என்னோட பாடியோட ஹெல்த்தை வந்து நானே ட்ராக் பண்ண முடிகிற அளவுக்கு கொடுத்தா வாட் கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ் ஐ கேன் பிரிங் இன் சம்படிஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். அஃப்கோர்ஸ் நிறைய டிக்கெட்ஸாக ரன் ஆகிறது எங்களுக்கு IVF தான். பட் வி ஒர்க் அ லாட் வித் கார்பரேட் கம்பெனிஸ் ஆன் ஜென்ரல் விமன் ஹெல்த் செக்அப்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க மார்க்கெட்டிங் நான் தனியாக வரேன், பட் யூ ஸ்டார்ட் டு ஸ்பீக் மோர் அபவுட் விமன் ஹெல்த். அது மூலியமா கன்வர்ஷன் வந்து கரெக்ட். அதை பற்றி கொஞ்சம் ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட்டு என்னோட பயங்கரமான சேல்ஸ் பண்ணலாம் இருந்தது நான் எல்லா இடத்துலையும் போய் பேசுறது தான், கார்பரேட்டில் போய் பேசுறது. ஸோ இது வந்து சேனிங் பேக் டு த விமன் இன் ப்ராடக்ட் காலத்துலேருந்து நான் போய் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றியெல்லாம் கார்பரேட் கம்பெனிஸில் பேசியிருக்கேன், டிசைன் திங்கிங்லாம் பற்றி பேசியிருக்கேன். ஸோ எனக்கு நல்ல ஒரு கார்பரேட் கனெக்ட் இருந்தது பேசிக்காகவே. அண்ட் அந்த கனெக்ட் வந்து இது ஆரம்பிக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இனிஷியலாக நீங்கள் ஒரு கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ போட்டால் எந்த பேஷண்ட் உங்ககிட்ட வருவாங்க? அதுவும் இல்லாமல் இட்ஸ் நாட் அ டாக்டர் ரன் ஹாஸ்பிட்டல், இட் இஸ் அ பிராண்ட் ரன் ஹாஸ்பிட்டல். இட்ஸ் அ நியூ இது இல்லையா? அப்பலோனா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அப்பலோ தி ப்ரூவ்ட். பட் நியூவாக வெறும் பிராண்ட் பேஸ்டாக பண்ணுறது வந்து இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ வந்து அந்த கார்பரேட் டாக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இனிஷியலாக எங்களோட ரெவன்யூ ஆல்சோ கேம் ஒன்லி ஃப்ரம் கார்பரேட் டாக்ஸ். எங்கள் டாக்டர் வந்து போய் கார்பரேட்டில் பேசுவாங்க அந்த எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் விமன் ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளட் டெஸ்ட் விச் வில் டாக் அபவுட் தைராய்டு, PCOD, இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி ஒரு 90+ டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. அதனோட ரிசல்ட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட பேசணும். ஸோ இதுக்கு வந்து எம்ப்ளாயர் வந்து பே பண்ணுவாங்க. இவ்வளோதான். ஸோ இதுதான் எங்களோட இனிஷியல் கேக்காகவே இருந்துச்சு. அதில் நாங்கள் நிறைய ப்ராஃபிட் பண்ணலை, பட் நிறைய விமனை மீட் பண்ணோம். அவங்களுக்கு அந்த பிராண்டை வந்து சொல்ல ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு 3 months we were only doing it. அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல பிளட் டெஸ்ட்டுக்கு நம்மளை பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க 2ஆவதாக நம்மளை வந்து திருப்பி பார்ப்பாங்க. நான் அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தேன், எனக்கு இந்த ஒரு இஷ்யூ இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, நான் அதை டாக்டர் திருப்பி பார்க்க வந்தேன், அப்படி சொல்லி தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் கம்மிங் இன். ஃப்ரம் ஸ்கேலிங் ஹெல்பிங் கிளினிக்ஸ் டு இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி வந்து எப்படி ஓன் கிளினிக் மாறிச்சு? ஸோ நல்லா போயிட்டு இருந்தது. வெறும் கிளினிக்ஸ்க்கு டெக்கு மார்க்கெட்டிங் அது மட்டும் பண்ணிட்டு இருந்தது வந்து எண்ட் டு எண்ட் நாங்கள் எல்லாம் பார்த்துப்போம் உங்கள் கிளினிக்கில் அப்படிங்கிறது நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ என்னாச்சுன்னா நம்ம அங்கே ஒரு நம்மளோட ஹோல் கிளினிக் இஸ் ரன்னிங் வித் மை டெக்குனா நம்ம வந்து ஒரு போர்டு வச்சா ஒரு பிராண்ட் அவேர்னஸ் வரும்ல. இப்போ மைண்ட் அண்ட் மாம் போர்டை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளினிக்கில் கேட்டேன். அவங்க வந்துட்டு அப்படிலாம் போர்டெலாம் வைக்க முடியாது, டெக்கு வாங்கினதுக்கெலாம் போர்டு வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. தென் கம்மிங் பேக் டு சுதர்ஷன், அண்ட் தென் நாங்கள் வந்து யூஸ்வலாகவே சாப்பிட்டு வந்து டெய்லி நடப்போம். அப்போ எங்களோட ஆஃபீஸ் வந்து ஒரே இடத்துல இருந்துச்சு, நாங்கள் நடப்போம். அப்போ வந்து நான் சுதர்ஷன்ட்ட சொன்னேன், நம்ம போர்டை வைக்க மாட்டாங்களாம் தலைவரே, இந்த மாதிரி வச்சா ஒத்துக்க மாட்டாங்களாம், வெறும் டெக்குக்கெலாம் போர்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், அப்போ நம்மளே ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட்டோன்னா அப்படின்னு. அப்போ வந்து 2 பேரும் சிரிச்சிட்டோம். ஏன்னா நமக்கும் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? ஆனால் யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லிஸ்னிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன்ஸ் நடந்தது. ஒரு டாக்டர் வந்து இன்வெஸ்டராக வந்தார், அப்புறம் ஒரு பார்ட்னர் ஆனார், அவர் மூலயமா இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிற ஐடியா வந்துச்சு. தென் இது நாங்கள் பேசி முடிச்சு 1 yearல நாங்கள் வந்து ஓன் ஹாஸ்பிட்டல் போர்டெல்லாம் செம்மையாக வச்சு அடுத்தடுத்து செயின் ஆரம்பிக்கிறத பற்றி கான்வர்சேஷன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் பி வெரி பர்சிஸ்டன்ட் அண்ட் தென் ஆஸ்க் ஃபார் பிகர் திங்ஸ். கிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டான்சீட் வாங்கினது தான் 10 lakhs. அது வந்து 2021 வாங்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் கம்பெனி வெறும் ஆப்பாகவே இருந்தப்பவே. ஸோ தட் வாஸ் குவைட் ஹெல்ப்ஃபுல். அது அப்போ தான் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது, பத்மினி ஜானகின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்துக்கு ஒரு அட்ரஸாக இருந்துச்சு. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைமில். ஏன்னா அப்போ வந்து 0 funded கம்பெனின்னு நினைக்கிறேன், ஓன் ஃபண்டில் தான் பண்ணிட்டு இருந்தோம். 10 lakhsனா கூட அன்னைக்கு டேட்டுக்கு பெரிய மணி தான் அது. அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மென்ட்லாம் போனீங்க? ஆமா, we've raised funds. இது வரைக்கும் we've raised USDல 500K so far, and இந்த வருஷம் we are raising again a bigger round. அது க்ளோஸ் ஆகும். ஸோ எப்பவுமே ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற தாட் ப்ராசஸ் இருந்தது கிடையாது.
எப்போ தேவையோ அப்போ தான் வி ரேஸ்டு ஃபண்ட்ஸு. பட் வி வர் ஆல்வேஸ் வெரி கான்ஷியஸ் ஆன் த ப்ராஃபிட் லெவல்ஸ். ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கும், பிசி வின்டர் வரும். பட் நம்ம கம்பெனி அதை நம்பி இருக்கக்கூடாது. இட்ஸ் ஓகே ஈவன் இஃப் ஐ ஹாவ் அ ஸ்லோ க்ரோத். மேபி என்னோட ஆரம்பிச்சவங்கலாம் யூனிகார்னா கூட ஆயிருந்திருக்கலாம், 100 million 200 million வேல்யூவேஷனில் கூட போயிருந்திருக்கலாம், விச் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே வித் மீ ஃப்ரம் டே ஒன். ஸ்லோ க்ரோத் இஸ் ஃபைன். நான் வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டை பில்ட் பண்ணணும், எத்திக்கலான ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணணும், அதே நேரத்தில் அது ஒரு ப்ராஃபிட்டபிளான பிராண்டாக இருக்கணும். அது சும்மா ஒரு 2 வருஷம் எல்லா இடத்துலையும் இருந்தாங்கப்பா அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ ஃபண்ட் ரைஸுமே கூட வந்து ரொம்ப அந்த நியூஸ் கூட வெளியே வந்திருக்காது. நாங்கள் மைனன் மாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணதுன்னு இது வரைக்கும் நியூஸ் கூட நாங்கள் பண்ணதில்லை, பெய்ட் பிஆர் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. இது எல்லாமே ஆர்கானிக்காக வந்தது. பட் இப்போது அதுக்கு கீழே லைஃப் பிராண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ வி ஆர் திங்கிங் ஓகே பிராண்ட் பில்டிங்க்கு இன்னும் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அதெல்லாம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் சொல்லும்போது நீங்கள் வந்து இனிஷியல் அந்த ஆப் ஸ்டேஜில் நீங்கள் பண்ண எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த கேம்பெயின் பார்க்கும்போது. கிருஷ்ணர் தொட்டில் இடத்துல வந்து கியூஆர் கோட் பிளேஸ் பண்ணி டு அட்ராக்ட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அதுவும் ஒரு டைப் ஆஃப் அ கொரில்லா மார்க்கெட்டிங். அது பேர் தெரியாது அப்படின்னாலும் இட்ஸ் அ கொரில்லா மார்க்கெட்டிங். ஸோ ஐ திங்க் இனிஷியலி ரைட் வென் யூ ஹாவ் ஜீரோ மணி ஃபார் மார்க்கெட்டிங், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு யூசர் வேணும். ஆமாம் ரைட். உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ வந்து யூ வில் பிகம் வெரி ஓகே ஃப்ரம் ஸ்க்ராச் என்ன பண்ணலான்னு. ஒரு 4 பேர் தான் அப்போ எம்ப்ளாயீஸு. அந்த 4 பேர்லேயும் ஒருத்தர் நான், 3 பேர் என் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஏதாவது 10,000 ரூபா அப்படி தான் கொடுத்துட்ருப்போம். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் ஒரு வாட்டி கோவில் போயிருந்தோம். இப்போ பார்த்தா அவ்வளோ தொட்டில் கட்டியிருந்தது. இவங்க எல்லாருமே நம்மளோட ஆக்சுவல் யூசர்ஸ் தானே, மேப்பை டவுன்லோட் பண்ணக்கூடிய யூசர்ஸ் தான். ஸோ நம்ம ஆப்பில் என்ன பண்ணுறோம், இன்ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறோம், பீரியட் ட்ராக்கிங் ஹெல்ப் பண்ணுறோம். பீரியட் ட்ராக்கிங் இஸ் நத்திங் பட் டெல்ஸ் யூ அபவுட் ஓவிலேஷன். ஸோ நம்ம வந்து இவங்களெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி யாராவது கட்ட வந்தாங்கன்னா உடனே அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், இது வந்து ப்ரெக்னென்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகலாம், அந்த மாதிரி ஏதாவது கதையை சொல்லி இப்படிலாம் ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் 30 பேரெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். வை நாட், ஈஸிலி பண்ணலாம். நான் நினச்சிருக்கேன் எப்படி இது வந்துட்டு எல்லா கோயிலையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது. கியூஆர் கோட்லாம் போய் வச்சுட்டு வந்துடுவோம். கோவிலில் என்ன பெருசாக கேட்க போகிறாங்க, அங்கே விசிட்டிங் கார்டு மாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கியூஆர் கோட்லாம் வச்சுட்டு வருவோம். பீப்புள் வில் டவுன்லோட். அதாவது மேசிவாக 1000-2000 பண்ண மாட்டாங்க. பட் இனிஷியலாக நீங்கள் ஆப்பு சும்மா ஆப் ஸ்டோரில் போட்டிருக்கீங்க, ஒரு ஏஎஸ்ஓ பண்ணல, அது அந்த அளவுக்கு டவுன்லோட் ஆகுறதே பெரிய விஷயம். இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல நீங்க பண்ண வேற கேம்பெயின்ஸ் எப்படி இருந்துச்சு, மார்க்கெட்டிங்கா நீங்க ட்ரை பண்ண? எல்லாமே வந்து இது மாதிரி தான், ஏதாவது காமெடியாக தான் இருந்தது. பட் எல்லாருமே என்ஜாய் பண்ணேன். காமெடி திஸ் இஸ் ஆக்சுவலி இல்ல மாதிரி சரி நிறைய பேசணும். யா ஸோ ஐ திங்க் அந்த டைமில் வந்து கிளினிக்ஸில் போய் உட்காந்துக்கிறது, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நானும் போய் உட்காந்து, அவங்க எல்லாருமே ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க தானே, எந்த ஹாஸ்பிட்டல்னு நான் சொல்ல மாட்டேன், அங்கே போய் பேஷண்ட் மாதிரியே உட்காந்துட்டு அப்பாயின்மெண்ட் எதுவுமே இருக்காது. அங்கே பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் பேசுறது, என்ன மாதிரி எவ்வளோ வருஷமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டாக்டர் எவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்களாம் யூஸ்வலாக நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், சும்மா நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சும்மா சொல்கிறது, அதுவே நிறைய இன்சைட்ஸ் கொடுக்கும். நான் வந்து இதெல்லாம் ரொம்ப ரெகுலராக பண்ணியிருக்கேன், கோவிட் டைம்லேயே பண்ணியிருக்கேன். நான் போய் சும்மா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு ஜிஜி ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்று இருக்குது, டாக்டர் பிரியா செல்வராஜ், அவங்க அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்கக்கிட்டலாம் அவங்கள மீட் பண்ணணுன்னா ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 1 hour ஆகும். ஷீஸ் அ வெரி பிஸி டாக்டர். அந்த 1 hour என்ன பண்ணுவீங்க, யூஸ் இட் எஃபிஷியன்ட்லி. அவங்க பேஷண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசி, இவங்க எத்தனை வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க, இவங்க இது பண்ணுறாங்க, அவங்க ஐயூஐ ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ கிளினிக்கா ஹாஸ்பிட்டலாக நம்ம மாறுறதுக்கே அந்த டேஸ் வேர் ஸோ ஹெல்ப்ஃபுல். அது ஒரு கொரில்லா மார்க்கெட்டிங். அங்கே இருக்க 20 பேஷண்ட் டவுன்லோட் பண்ணுவாங்க, காசு ஒன்றும் நீங்கள் பே பண்ண வேணாம், சும்மா டவுன்லோட் பண்ணால் போதும். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த டிவிஸ் இருக்கு இல்லையா, அந்த டாக்டர்ஸ், சில டாக்டர்ஸ் வில் பி லைக் ரியலி ஃப்ரெண்ட்லி, போட்டுக்கோங்க அப்படிம்பாங்க, அதில் போடுவோம். சில டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க, நல்லா நம்ம ஃப்ரெண்ட்லியாக சொன்னோன்னா இதில் வந்து பெய்டு இருக்குது, பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அவங்க இன்கேஸ் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் நான் உங்களுக்கு 50% கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னால் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க, மைண்ட் அண்ட் மாம் அப்படின்னு சொல்லி, டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போது பேஷண்ட் வந்து அதை டவுன்லோட் பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணி பெய்டாக ஆவாங்களான்னு தெரியாது, பட் அட்லீஸ்ட் டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி அந்த டைமில் என்னென்னலாம் பாசிபிளோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் கரெக்டாக ஆரம்பிக்கிற டைமில் தான் இந்த பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்துச்சுல்ல, ஐவிஎஃப்ல அண்டர் ஏஜ் ஒன்று, அப்புறம் இது எக் எடுக்கிறது. ஆமாம், அது அண்டர் ஏஜ் பொண்ணுக்கிட்ட வந்து எக் எடுத்தது. சரி, ஐ திங்க் அங்கங்கே பாக்கெட்ஸில் இது எப்பவுமே நடந்துட்டு இருக்க விஷயம் தான், எக்ஸ்போஸ் ஆகுது.
அங்கங்கே நடந்துட்டு இருக்கிற விஷயம்தான் அது வறுமையாலையா இல்லை சில பேர் கிரீடியாக இருக்கிறதாலையான்னு which needs to be exposed, you know. ஏன்னா some things are not okay at all. And அந்த ஸ்கேம் நடக்கும்போது நான் அதை பற்றி நிறைய படித்தேன். அது எந்த ஹாஸ்பிட்டல் எதனால இது நடந்தது, அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இதுதான் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி நிறையா படித்தேன். பட் தட் ஆல்சோ டோல்ட் மீ ஓகே மை ரூட் இஸ் ரைட். நான் என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், நான் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து எத்தனை எக்ஸை எடுத்திருக்கு, அது எத்தனை வந்து எம்ப்ரியோவாக மாறுதுன்னு கூட இந்த ஆப்லேயே டீட்டெயில்ஸ் இருக்கும் எங்களோட ஆப்பில். ஸோ there is no chance somebody is misusing anything of that sort at all. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்குமே அந்த சம்பவங்கள்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் தான். எக் ஃப்ரீசிங் ஒரு இதை பார்த்தோம் அப்படின்னா என்ன, வாட் இஸ் எக் ஃப்ரீசிங்? ஸோ எக் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது வந்து ஒரு உமன் அவங்க பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ் வச்சு தான் அவங்களோட ஃபர்டிலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் தட், இல்லைங்களா? ஸோ இப்போ லெட்ஸே ஒரு இப்போ கல்யாண வயசு அப்படிங்கிறது வந்து ஆல்சோ ப்ரிடாமினென்ட்லி ஒரு 30 ஒரு லேட் 20s அப்படின்னு ஆயிடுச்சு. என்னதான் நம்ம வந்து லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கணும், கரியரில் செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே என்னோடைய குவாலிட்டி வந்து வயசாக ஆக இந்த பயாலஜிக்கல் கிளாக் போகும்போது அதோட குவாலிட்டி கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் அதுக்காக என்ன பண்ணுறது, ரொம்ப இல்லையா கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட 25லேருந்து 35க்குள்ளே உங்களோட எக்ஸை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் நீங்கள் வந்து எத்தனை வருஷம் வேணால் கழித்து யூ கேன் கெட் ப்ரெக்னென்ட். ஓகே. ஸோ உங்களோட குவாலிட்டி வந்து ரொம்ப லோ ஆக வயசாக ஆக யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். லெட்ஸே நான் ஒரு 23 வயசில் வந்து ஒரு 25 வயசில் என்னோட குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும்போது நான் எடுத்து ஃபியூ ஆஃப் மை எக்ஸை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இதுக்கு இப்போ மார்க்கெட் இருக்குது. இது வந்து முன்னாடிலாம் வந்து செலிபிரிட்டிஸ், ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ நாங்கள் மைண்ட் அண்ட் மாமோட லைஃப்பில் வி டிசைடட் இதை வந்து ஒரு மிடில் கிளாஸ் உமனுக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா கரியர் ஆஸ்பிரேஷன் அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இவங்களுக்குமே இருக்கு இல்லையா? ஸோ ஹவ் அபவுட் வி டூ திஸ் ஃபார் 99,000 rupees அப்படின்னு சொல்லி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் எக் ஃப்ரீசிங் ஃபார் 99,000 rupees. அண்ட் இட்ஸ் பீன் கோயிங் வெல். இதில் வந்து பேஷன்ஸாக இருக்கவங்க பெரிய நிறைய ஏர்ன் பண்ணுறவங்கலாம் கிடையாது. ப்ராப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் or maybe a little bit of per year. No, one time you pay 99,000 rupees. அப்புறம் per year வந்து உங்களோட எக்ஸை ரீட்டைன் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டல் மாதிரி somewhere around 25,000 to 30,000. ஸோ லெட்ஸ் நான் இன்னும் 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு செட்டில் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு 3 வருஷம் கழிச்சு அந்த எக் எடுத்து யூ கேன் there is a market for it. கூகுள் ட்ரெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் இதுதான் என்னோட வேலை. தென் நம்ம விமன் கிட்ட பேசலாம், பேசும்போது அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து இந்த நீஷ் எப்படி நீங்க டார்கெட் பண்றீங்க மார்க்கெட்டிங்ல? சோ இந்த இதுக்கு வந்து அவேர்னஸே கிடையாது. கரெக்ட். So more than marketing, educating the market is your வேலை. Yeah. See, I think most of the fertility centers are not behind this market. இந்த மார்க்கெட் இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இதுக்கு டிமாண்டும் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதை பற்றி யாருக்கும் தெரியாது. ஸோ இதை பற்றி இப்போ தான் படத்துலலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஹிந்தி படத்துலலாம் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னு தெரியுது. ஸோ நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணும்போது இப்படி ஒன்று இருக்கா, என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அது இமீடியட் டெசிஷனாக இருக்காது. அப்புறம் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் கழிச்சு தென் பீப்புள் வில் டூ இட். ஸோ அவங்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ். நான் இது ஒரு மார்க்கெட்டே நான் ஆல்மோஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணி அவங்கள வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறேன். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் they have to pay and then do this. நிறைய இதில் ஆம்பிகிட்டி வேறு இருக்குது. ஒருவேளை நான் கல்யாணமே பண்ணிக்கலன்னா என்ன, நான் ஒருவேளை உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த எக்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிருமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் the trust is built. இப்போ வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் இன்ஃபேக்ட் நான் ஜிம்முக்கு கேம்பெயின் எழுதும்போது PCOSன்னு ஒரு கேம்பெயின் எழுதுறேன். PCOD இந்த லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக நிறையா இருக்கு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா? அப்சல்யூட்லி. ஸோ PCOD தான் வந்து பேசிக் ப்ராப்ளம். லைக் இட் ஸ்டார்ட்ஸ், ஆல் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். ஆக்சுவலி இர்ரெகுலர் பீரியட்ஸில் ஆரம்பிக்கும். ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 வந்து PCOS இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகுதுனாக்கா சின்ன சின்ன சிஸ்டா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம்.
ஒபிசிட்டி வரலாம், அது தொடர்ந்து அதிகப்படியான பிரச்சனைகள் வரலாம். தட் கேன் ஈவன் லீட் டு இன்ஃபர்டிலிட்டி அண்ட் அதர் இஷ்யூஸ். ஸோ இது வந்து எதனால் நடக்குது? மேபி ஒபிசிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கலாம், இல்லை லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸாக இருக்கலாம், ஒழுங்காக ஹெல்த்தியாக சாப்பிடாததாக இருக்கலாம். இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் நிறைய பாக்கெட்ஸ் வந்து அன்னோன். ஸோ பெஸ்ட்டு வந்து டு மேனேஜ் யுவர் லைஃப் ஸ்டைல். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இப்போது 10 பேர் வந்து ஓபியில் இருக்காங்கன்னா 6 பேருக்கு பிசிஓடி இருக்குது, எனக்கு பிசிஓடி இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித், இட்ஸ் வெரி நார்மலைஸ்ட். ஐ திங்க் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் கண்டிஷன். அது நோ மோர் டிசீஸ், பட் இட்ஸ் சம்திங் சால்வபிள். ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ் கோயம்புத்தூர் ஈரோடு பெல்ட்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கேஸாகவே மாறிச்சு இல்லை? அந்த பிரான்ச் ஸ்டார்டட் டு ப்ரோமோட் அக்ராஸ் ஆல் த பிளேசஸ். ஒரு எத்திக்கலாக இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் கூட நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்னன்னா, ஒரு ஐவிஎஃப் சென்டரை ட்ரஸ்டபிள் ஐவிஎஃப் சென்டரா சூஸ் பண்ணணும்னா அது பேஷண்ட் என்ன பண்ணணும், இதை பார்க்கணும். சரி, ஐ திங்க் அவங்களோட ஒரு இன்ட்யூஷனே சொல்லும். இங்கே ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது அதில் வந்து சில ஐவிஎஃப் சென்டர்ஸ் போகும்போது உங்களுக்கு சஃபகேட் ஆகும். அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும், எங்கெங்கேருந்தோ பேஷண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அது எப்படி ஒரு மிஷன் மாதிரி வந்து ஒரு ஐவிஎஃப் சென்டரால் இவ்வளோ பேரை பார்த்து அதை கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நான் ஒரு பேஷண்ட்டாக இருக்கேன், நான் வந்து ஒரு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகிறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு போய் நான் டாக்டர்கிட்ட நல்லா பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இருக்கணும். அவங்க நான் பேசுறதை கவனிக்கணும், லிசன் பண்ணி எனக்கு சொல்யூஷன் சொல்லணும், என்னை ஜட்ஜ் பண்ணாமல் சொல்லணும், எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஐவிஎஃப் மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது இருக்குது, நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வென்ஷன் இது இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ரோக்ராம் இருக்குது, இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம், இல்லை வெயிட்டை குறைக்கலாம். அந்த மாதிரி எனக்கு 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நான் ஒன்று சூஸ் பண்ணுறேன், என்னோட சாய்ஸில் போகிறேன்னா பரவாயில்ல. பட் சில இடங்களில் வந்து இதுதான் அப்படின்னு உங்களுக்கு திரிப்பாங்களே, அதெல்லாமே ஒரு ரெட் ஃப்ளாக். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் தோணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்ஸ் அந்த ரெட் ஃப்ளாக்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ உடனே குழந்தை வேணும், எங்கேனாலும் எனக்கு பரவாயில்ல, ஒரு வேளை எல்லா இடமும் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி போய் விழுவாங்க. அப்போ தான் யூ கெட் இன் டு ஆல் தோஸ் ட்ரபிள் ஆஃப் அந்த பிளேஸை ட்ரஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல அண்ட் ஆல் தட். இப்போ இதுக்கு இதை கேட்கும்போது இன்னொரு கேள்வி கேளுங்க. இங்கே வந்து ஒரு 1,25,000 பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, 99,000 பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் சார்ஜிங் 2.5 lakhs. ஸோ நீங்கள் அஃபோர்டபுளாக பண்ண முடியும்னு சொல்கிறீங்களா? ஹவு இஸ் இட் பாசிபிள்? எங்களோடது வந்து டெஃபினட்டாக அஃபோர்டபுளாக பண்ண முடியும். ஐ டெல் யூ ஹவ். நீங்கள் ஒரு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராப்பர் ஐவிஎஃப் சென்டர் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் பண்ணணும்னா ஈஸிலி 3 to 4 crores ஆகும். ஓகேங்களா? லைக் கம்ப்ளீட் செட்டப். ஸோ நீங்கள் ஒரு 4 crores ஒரு இதில் வந்து ஹெவியான கேபிட்டலில் ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பைசாவை நீங்கள் எடுக்கிறதுக்காகவே, ஆமாம், நீங்கள் வந்து ஒருத்தரை, ஆமாம், அது பிஸ்னஸ் ஆகிடும். ஒரு சர்வீஸுங்கிறத தாண்டி ஒரு பிஸ்னஸ் ஆயிடும். ஒரு பேங்க் லோன் எடுத்து ஒரு சராசரியான டாக்டர் அதை எப்படி போட்டிருப்பாங்க, ஒரு பேங்க் லோன் எடுத்து ஒரு 3-4 கோடி ரூபாய்க்கு போட்டு பேஷண்ட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஐவிஎஃப் நார்மலாக பண்ணுறதுக்கே 6 மாதம் ஆயிரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் அவங்க எடுத்து பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து சம்டைம்ஸ் அன்எத்திக்கலாக போகிறதுக்கோ இல்லை எதுக்காகவோ சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. இல்லை ஒருத்தரை ரஷ் பண்ணுறதுக்கு, ஃபர்டிலிட்டி இல்லை நீங்கள் ஐவிஎஃப் பண்ணுங்கன்னு ரஷ் பண்ணுறதுக்கோ சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ஒரு தரப்பு. ஓகேங்களா? எப்படி லைஃபால் இதை பண்ண முடியும் அஃபோர்டபுளாக, நீங்கள் அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் ஆங்கிள் போகாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நாங்கள் அந்த ஃபுல்லி ஃப்ளெஜ்ட் ஐவிஎஃப் சென்டர் எங்கேயுமே போடலை. நாங்கள் போட்டிருக்கிறது லெவல் 1 சென்டர்ஸ். அதாவது எப்படின்னா, அல்ட்ராசவுண்ட் மிஷின் இருக்கும், ஐயுஐன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணுவோம். இட்ஸ் அ வெரி பேசிக் ஸ்மார்ட் கிளினிக். உங்களோட ட்ரீட்மெண்ட் பற்றின எல்லா ப்ரோட்டோகால், டாக்டர் எல்லாமே இங்கே இருப்பாங்க. பட் த ஆக்சுவல் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து ரெண்ட் எடுக்கிறோம் பிளேசஸ். இப்போது ஹாஸ்பிட்டல்ஸே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்டர் யூட்டிலைஸ்ட். எல்லா நாளும் ஃபுல்லாலாம் இருக்கிறது கிடையாது. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ஒரு 5 நாள் நடக்கும், 4 நாள் நடக்கும், மிச்ச நாள்லாம் காலியாக தான் இருக்கும். ஸோ தே ஆர் ஹாப்பி டு கிவ் தட் ஸ்பேஸ் ஃபார் ரெண்ட். அது எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிறது தான், ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருக்க விஷயம் தான். ஸோ பிரிஸ்டின் கேர் வந்து அதை ரொம்ப ஃபேமஸ் ஆக்குனாங்க. ஸோ வி ரெண்ட் தட் பிளேஸ். ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் வந்து ரெண்ட் பண்ணுவோம். ஸோ எங்கள் டாக்டர் போய் அந்த ப்ரொசீஜரை பண்ணுவாங்க. தே வில் டூ த ஹோல் திங். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு அந்த கேப் ஹெவி அந்த தலைவலி இல்லை. நான் ஒருத்தரை வந்து 1.5 லட்ச ரூபா நான் சார்ஜ் பண்ணால் கூட, நான் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு 50,000 rupees கொடுத்துட்டேன்னா கூட, டாக்டர் சார்ஜஸ் எல்லாம், மெடிசின்ஸ் எல்லாமே கொடுத்தா கூட, நான் ஆக்சுவலி லாஸில் இல்லை. ஐ எம் ஆல்சோ மேக்கிங் ப்ராஃபிட், குட் ப்ராஃபிட். பட் அட் த சேம் டைம் ஐ டோன்ட் ஹாவ் டு
ஃபோர்ஸ் த பேஷண்ட்ஸ் டு பே மோர். ஸோ எனக்கு அந்த தேவை அங்கே இல்லை. நான் பண்ணுற மணி நான் மார்க்கெட்டிங் ஸ்பெண்டாக இருக்கட்டும் கரெக்டாக இருக்குது, எத்திக்கலாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்க்கு வந்து பீப்புள் வில் சூஸ் பர்சனல் பிராண்ட் இல்லை, இப்போ டாக்டர் கிட்ட தான் போவாங்கல்ல. இந்த டாக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ராமச்சந்திரனா உஷா ராணின்னு ஒரு டாக்டர் இருக்காரு, அவங்கள்ட்ட தான் போவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. இங்கிருந்து நீங்கள் பிராண்டுக்காக மூவ் ஆகுது என்ன பண்ணுவீங்க? சரி, ஐ திங்க் ஒரு டாக்டர் சென்ட்ரிக்கான ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அப்படி தான் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. பட் அதுலேருந்து தான் நாங்கள் வேறுபடணும்னு நினைக்கிறோம். நீங்கள் ஒரு டாக்டரையே தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்போது அந்த டாக்டருக்கு ஒரு 100 பேஷண்ட்ஸ் ஒரு நாளைக்கு பார்க்கணுங்கிற பட்சத்தில் அவங்க கடன்னு பார்த்து தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒருத்தர்னா ஒரு 5 மினிட்ஸ் இருக்குன்னா அவங்ககிட்ட 5 மினிட்ஸ் பேச முடியும். நீங்கள் இவ்வளோ ஓபி இருக்காங்க, இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எப்படி ஒரு நிமிஷம் தான் ஓகே இதுதான் அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ நாங்கள் அதில் தான் மாறுபடுறோம். வேர் வி பிரிங் இன் லாட் ஆஃப் மில்லினியல் டாக்டர்ஸ். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் ஃப்ளோ ஆல்ரெடி கிடையாது. ஸோ வி பிரிங் தம், மேக் தம் ஆஸ் அ பிராண்ட் ரெப்ரசன்டிங் லைஃப். அண்ட் அஃப்கோர்ஸ் த டாக்டர்ஸ் அப்ரோச் இஸ் இட் செல்ஃப். எங்கள் ஹாஸ்பிட்டலில் நோ வெயிட்டிங் டைம். நீங்கள் 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா இட்ஸ் ஃப்ரீ ஓபி ஃபீஸ். அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் கரெக்டான டைமுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் டாக்டரை கரெக்டாக பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஸோ நாங்கள் இது எல்லாத்தையுமே ஒர்க்கிங் உமனை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்டர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி, தேர் நாட் ஜட்ஜிங் யூ மாதிரி எல்லா கான்செப்ட்ஸும் கொண்டு வரும்போது பீப்புள் ஆக்சுவலி லைக் இட். ஸோ பிஸ்னஸ் பார்த்து அடுத்த இன்னொரு ஜோனுக்கு போகிறோம். வாட் இஸ் சக்ஸஸ் டு யூ? See, I think happiness is success to me. Okay, I think இது கிளீஷேவாக இருந்தால் கூட வாட் இஸ் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வருது. ரைட். ஐ திங்க் இஃப் யூ ஆர் வெரி ஹாப்பி வித் வாட் யூர் டூயிங், நீங்கள் எந்திரிக்கும் போது வாவ் இன்னைக்கு டே செம்ம எக்ஸைட்டிங்கான டே எனக்கு அப்படின்னு ஒரு கிரேட்ஃபுல்லாக எந்திரிச்சு நீங்கள் ஒரு டேக்குள்ளே போனீங்கன்னாலே அது ரொம்ப சூப்பரான ஒரு லைஃபு. அந்த லைஃப் நிறைய பேருக்கு இல்லை. ரைட். அஃப்கோர்ஸ் பை ப்ராடக்டாக நீங்கள் உங்களுக்கு பைசா பண்ணுறது இருக்குது, இன்னும் பெரிய கார் வாங்குறது இருக்குது. அது ஒரு மூவிங் டார்கெட்ஸ், அது மூவ் ஆகிட்டே இருக்கும். உங்களோட ரீசன்ட் குட்டி சக்ஸஸ் ஸ்டோரி? ரீசன்ட் குட்டி சக்ஸஸ் ஸ்டோரி ஸோ இப்போ இந்த கிளினிக் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாலாம் நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஆனால் ஒரு பெரிய கேஸ் நாங்கள் பண்ணதே கிடையாது. ஒரு பேஷண்ட்டுக்கு லாப்ரோஸ்கோபி பண்ணி அப்புறம் ஒரு பிஆர்பி பண்ணி ஒரு ஐவிஎஃப் பண்ணோம். ஆனால் அந்த பேஷண்ட் 40+. ஸோ யூஸ்வலி 40+ல ஒரு சக்ஸஸ் ரேட் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம பிராண்டும் புதுசுங்கிறதுனால இனிஷியலி பிளெயின் ஐவிஎஃப் கேசஸ் வந்திருக்கு நிறையா. பட் இது ஒரு டிஃபிகல்ட்டான கேஸு. அண்ட் அந்த பேஷண்ட் வெரி ஸ்வீட். ஓகேங்களா, அவங்க வரும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்காகவும் சேர்த்து நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஆக்சுவலி என்னோட லிங்க்டின் ஃபாலோவர் பிகம் அ பேஷண்ட், அந்த மாதிரி ஒரு சைக்கிள் அவங்க. ஸோ அது அவங்க ப்ரெக்னென்ட் ஆனது எனக்கு ஒரு பர்சனல் சக்ஸஸ். நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது கூட அவ்வளோ ஹாப்பியானா எனக்கு தெரியல. பட் இட் வாஸ் அ வெரி பர்சனல் சக்ஸஸ். ரொம்ப கண்டென்ட்டா இருக்கும்ல உங்களோட ஆமாம். குழந்தை பிறக்குங்கிறது ஆக்சுவலாக நான் இவ்வளோ எமோஷ்னலான பர்சன் நான் கிடையாது. நான் முன்னாடிலாம் ரொம்ப அப்ஜெக்டிவ் பர்சன். நம்ம வேலைக்கு போகிறோம், பண்ணுறோம், கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு. பட் இந்த மொமெண்ட் வாஸ் வெரி எமோஷ்னல் டு மீ. நான் அவங்க குட் நியூஸ் ஷேர் பண்ண போதெல்லாம் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஹோல் டே ஒரே ஹாப்பி தான். சக்ஸஸ் மட்டும் இருக்காது, ஃபெயிலியர்ஸ் இருக்கும். நான் சொன்னது நான் என்ன சொல்றேன் முன்னாடி இருக்கு. ஆமாம், ஒரு ஃபெயிலியர் மொமெண்ட் இருக்கு, ஃபெயிலியர் ஆயிருக்கு. சரி, ஐ திங்க் நிறைய ஃபெயிலியர் மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு. முதல்ல ஒரு வாட்டி மைண்ட் அண்ட் மாமில் ஒரு பெரிய ஃபண்டிங் வர வேண்டியது. ஒருத்தவங்க ஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த டேர்ம் ஷீட் வரைக்கும்லாம் போகி அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு ட்ரிப்புக்காக மும்பையோ ஷிரடியோ போயிருந்தேன். அந்த இடத்துல அவர் வாய்ஸ் நோட் அனுப்பிட்டாரு, இந்த மாதிரி நான் ஃபண்ட் பண்ணுற மாதிரி இல்லை பிகாஸ் வாட் எவர் ரீசன் அப்படின்னு சொல்லி. நான் அதை நம்பி நிறைய விஷயம் கமிட் பண்ணியிருந்தேன். ஸோ இட் ஃபெல்ட் லைக் ஓகே இட் இஸ் கம் டு அன் எண்ட். தட் வாஸ் இன் டிசம்பர். அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே இது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம். எனக்கு ஆல்ரெடி கேல்குலேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. டிசைனரை எந்த கம்பெனிக்கு அனுப்பிடலாம், இவனை என்ன பண்ணலாம், அவன் வேறு ஆல்ரெடி கஷ்டப்படுறான். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கிரானுலர் டீட்டெயில்ஸ்லாம் நான் போயிட்டேன். அந்த ஹோல் இதில் இட் வாஸ் ஜீரோ மொமெண்ட் ஃபார் மீ. எனக்கு அந்த டைமில் டீம் மெம்பர் ஒருத்தர், அப்போ பார்ட்னர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பேசும்போதும் ஐ திங்க் மைண்ட் அடுத்த இதுக்கு போயிடுச்சு.
இப்படி கவலைப்படுற சுச்சுவேஷன் இல்லை. ஓகே, வாட் நெக்ஸ்ட்? இப்போ இவங்களெல்லாம் எப்படி செட்டில் பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த கடையை சாத்துறோம், அவ்வளோதான் சாத்தியாச்சு அந்த மாதிரி. ஏன்னா அடுத்த மாதத்துக்கு ரன்வேயே கிடையாது, சுத்தமாக கிடையாது. இந்த டிசம்பருக்கு சேலரி போட்டுடலாம், பட் அவன் ஜான் 1 வேலைக்கு வந்தான்னா கூட பிரச்சனை. அண்ட் எனக்கு வந்து சேலரி ஆன் டைம் கொடுக்கறது வந்து ஒரு சச் அன் இம்பார்ட்டன்ட் கமிட்மெண்ட். ஸோ ஓகே, கடையை சாத்துறோம். இட் வாஸ் அ ஃபெயிலியர் மூமெண்ட். ஓகே ஃபைன், இட் இஸ் கம் டு அன் எண்ட். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபெயிலியர் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு 2022 டிசம்பர்னு நினைக்கிறேன் இது. நம்ம முன்னாடி கூட வந்து ஃபண்டிங் வராது அப்படிங்கிற டைமில் கூட வந்து நம்ம நல்ல ப்ராஃபிட் ஹெவியாக அப்படி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த ஃபண்டிங் வருதுங்கிறதுனால we hired people, we sort of had given an offer letter, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் ஆனால் அது ஒரு மேஜிக்கல் மொமெண்ட். அந்த 2-3 நாள் ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. வந்து சென்னை ரீச் ஆகி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் எம்ப்ளாயிஸ்டெல்லாம் லைட்டாக. சரி, உனக்கு வேறு ஏதாவது வேலை கிடைக்கும், இங்கே ஏதாவது இருக்குது, உன் ரெஸ்யூம் எதுக்கும் எனக்கு அனுப்பிவிட அப்படிங்கிற மாதிரிலாம். பட் சம்திங் ஒர்க்ட் அவுட். நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன், he connected me to another ஒரு HNI, funding happened, and then there's no looking back. What is definition of happiness? Yes. So I think definition of happiness is very simple to me, right? நான் வந்து எப்படினாலும் ஹாப்பியாக தான் இருப்பேன். நான் தனியாக வீட்டில் இருந்தாலும் ஹாப்பியாக தான் இருப்பேன், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனாலும் ஹாப்பியாக தான் இருப்பேன். ஸோ எனக்கு வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் லைக் ஃப்ரம் வித்தின், யூ கிரியேட் இட். நோ மேட்டர் வாட், நீங்கள் எல்லோரும் உங்களை சுற்றி இருக்காங்க எல்லாம் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கல அப்படின்னா அது சில பேருக்கு ஹாப்பியாகவே இருக்க தெரியாது. பட் இஃப் யூ, இட்ஸ் அ ஸ்கில். நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது இஸ் அ ஸ்கில் ஃபார் மீ, அண்ட் இஃப் யூ லேர்ன்ட் இட், லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதான் சொல்கிறீங்க. Have you prioritized happiness over money? I always prioritize happiness over money. Because with money அப்படிதான். ஆமாம். அண்ட் மோரோவர் எனக்கு ரொம்ப ஓவர் அசால்ட்டு, மணி நம்ம ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது அந்த தெனாவட்டு எனக்கு இப்போ கூட இருக்குது. அது வந்து நல்லதா கேட்டதான்னு எனக்கு தெரியல. ரைட். நான் வந்து அப்போவே அவ்வளோ மணி மேக் பண்ணேன். இப்போ நான் போனேன்னா கூட எனக்கு கிடைக்கும். நான் இப்போ வந்து இப்படி பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னா வந்துடும். அந்த மாதிரி எனக்கு வந்து மணி எப்பவுமே வந்து it's never been, oh, it's very difficult. Though we come from background like this, never been like, oh, it's very difficult to find. No. Happiness first. How do you stay updated in the industry? You are not a doctor. இப்போ நான் PCOS அடுத்த ஒரு கேள்வி இப்போ யோசிச்சேன், உங்கள் டாக்டர் இல்லையா பதில் சொல்ல சொல்லலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பட் ஹவு டு யூ ஸ்டே அப்டேட்டட்? லைக் ரைட் ஃப்ரம் டெக்லேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து எல்லா மார்க்கெட்டிங்லேருந்து இது வரைக்கும் ஹவு டு யூ like learn? Yeah. See, I think என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டிமாண்டிங் ஆன் நாலேஜ். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதாவது பைத்தியம் மாதிரிலாம் பேசவே முடியாது. ஸோ என்னோட மென்டார் ஒருத்தர் இருக்கார், குருபாட்னு சொல்லி. ஹீ இஸ் அன் இன்ஜினியரிங் ஹெட் அட் கூகுள். ஸோ அவர் ஒரு 55 வயசு இருக்கும். ஆனால் அவர்கிட்ட நீங்கள் போய் எதை வேணால் கேளுங்க, எதை பற்றி வேணால் கேளுங்க, அவருக்கு ஆன்சர் பண்ணுவார். ஆந்த்ரோபாலஜி பற்றி கேளுங்க, ஹிஸ்ட்ரி பற்றி கேளுங்க, இல்லை நேற்று வந்து AI டூல் u.com பற்றி கேளுங்க, he will know. ஸோ அவர்கிட்ட நான் வந்து பேசும்போது அப்டேட்டடாக இருக்கலைன்னா எனக்கு வந்து ஒரு மென்ட்டியாக ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அவர் ஃப்ரீகனாமிக் சீரீஸ் கேட்பார், அதுலேருந்து ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் ஸோ மெனி பீப்புள் லைக் ஹிம் அரவுண்ட் மீ, லைக் ஈவன் டாக்டர்ஸ் ஃபார் தட் மேட்டர். நானும் அவங்ககிட்ட ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்களும் வந்து பத்மினி இதை பற்றி பேசுவாங்களேனாவது அப்டேட் பண்ணிட்டு வருவாங்க. சில டாக்டர்ஸ் ஆர் லைக் ரியலி அப்டேட்டட், தே நோ AI ப்ராடக்ட்ஸ், தே நோ மோர் தென் ஐ டூ. ஸோ ஐ திங்க் கீப்பிங் பீப்புள் லைக் தட் அரவுண்ட் யூ மேக்ஸ் யூ லேர்ன் தட். நீங்கள் வந்து லேர்னிங்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம் ஒரு ரொட்டீனில் லேர்னிங். ஸோ எனக்கு வந்து காலையில் மார்னிங் ரொட்டீனாக இருக்கட்டும் எல்லாமே இட் இன்வால்வ்ஸ் ஃபிட்னஸ், பாட்காஸ்ட். So I wake up at 5 o'clock in the morning. So that's like every day. அதுக்கப்புறம் I practice Shambhavi Mahamudரான்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன் ஃபார்மேட். அதுக்கப்புறம் I go to the gym. Gymல in case if I am not having CrossFit, if it's a cardio day, I listen to podcast. அதுமே வந்து நிறைய podcast, like Freakonomics is one podcast that I regularly listen to from Masaba Guptaவோடது. நிறைய இந்தியா பேஸ்ட் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் நிறைய பாட்காஸ்ட் கேட்பேன். அவங்க த புக் ஷோ பை ஆனந்தி அது கேட்பேன்.
அதுக்கப்புறமா ஒன்ஸ் தட் இஸ் டன், இன்கேஸ் எனக்கு கேட்க முடியல அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் ஐ லிசன் டு அ பாட்காஸ்ட். டெட் டாக் இல்லை, நான் பாட்காஸ்ட் ரொம்ப மொனோட்டனஸ் ஆகிட்டு இருக்குன்னா டெட் வெப்சைட் ஆப்பே இருக்குது, அது கேட்பேன். இல்லை டெட் டெக்ஸ் ஏதாவது கேட்பேன். அப்புறம் புக்கு படிப்பேன், கண்டிப்பாக புக் படிப்பேன். டெய்லி ஒரு 4 to 5 பக்கம் ஏதாவது புக் படிக்கணும்னு நினைப்பேன். இப்போ கிண்டில் படிக்கிறேன். முன்னாடி நிறைய புக்ஸ் வீட்லேயும் வச்சுருக்கேன். யா How do you handle stress? ஐ திங்க் ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் எனக்கு வேறு டெஃபினேஷன் இருந்தது. இப்போ ஐ ஹாவ் அ வெரி டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன். ஸோ இனிஷியலாக அது ஐ திங்க் இது ரொம்ப ஹைப்ட் அப்பு, அந்த மாதிரி ஒன்று கிடையாது. ஐ திங்க் பீப்புள் ஜஸ்ட் இன்னும் ரொம்ப ஓவர் க்ளோரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்ச டைம்ஸ் உண்டு. பட் நவ் ஐ திங்க் வென் ஐ எம் இன் மை 30s, ஆல்மோஸ்ட் mid-30s, ஐம் ரியலைசிங் எஸ் இட்ஸ் அ திங். அண்ட் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, ஐ திங்க் எனக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு இது பிடிக்கல, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணாமல் நமக்கு பிடிச்சதை மட்டுமே பண்ணாலே, அது நிறைய வேலை பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்காது. உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் பண்ணுவீங்க. அதை தாண்டியும் கூட உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா ஐ திங்க் மெடிடேஷன் ரியலி ரியலி ஹெல்ப்ஸ். நான் சம்திங் தட் ஐ பிக்ட் இன் த லாஸ்ட் 1 year and it really helps me. Like உங்க மென்டல் ஹெல்த்துக்கும் கரெக்ட். ஒரு 21 minutes ஆஃப் மெடிடேஷன் எவ்ரி டே, அது ரொம்ப மேண்டட்ரியாக ரொம்ப ரிலீஜியஸாக பண்ணுறேன் நான். அண்ட் ஐ ரியலி திங்க் இட் ஹெல்ப்ஸ். இப்போ sometimes we have to overcome our own fears, like you being an RJ and you talk a lot. அந்த ப்ராசஸ்ல இருந்து கான்டென்ட் கிரியேஷன் ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் இருக்கு. ஐ நோ. How do you handle that? ஐ How do you திங்க் want to handle that? ஐ திங்க் நீங்கள் பர்சனல் பிராண்டிங் இஸ் நோ மோர் ஆப்ஷன். லைக் நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம், பண்ண வேணாம்னா பண்ண வேணாங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தால் ஜென்ரலே நீங்கள் பண்ணணும். பட் ஆண்டர்ப்ரனராக இருந்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் இஸ் லைக் பிகம் அ மேண்டேட்டரி. ஆனால் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். ஏன்னா ஒரு பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணுறது, ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறதே ஒரு ஃபுல் டைம் ஜாப், ரைட்? அது தாண்டி உங்களோட பிஸ்னஸ், அதில் இருக்கிற ஒரு டாப் லைன், அதில் இருக்கிற ஒரு ரெவென்யூ, ப்ராஃபிட், இன்வெஸ்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், டாக்டர்ஸ், அப்படி ஒரு ஒரு உலகம் இருக்குது. ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 3-4 வீடியோ தான் கம் அவுட். இன்னும் நிறைய பண்ணணும். பட் ரொம்ப ஃப்ரம் ஸ்க்ராச் இப்போ தான் அந்த ஸ்கில் லேர்ன் பண்ணுறேன். எல்லாரோட வீடியோவும் பார்க்குறேன், எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, எது நல்லா போகுது, எந்த மாதிரி கான்டென்ட் மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ அது அகெயின் ஒரு நியூ செக்மெண்ட் ஃபார் மீ. ஃப்ரம் ஜீரோ ஐ எம் தேர், பட் ஐ லவ் த லேர்னிங் கர்வ். எஸ், ஐ லவ் த ப்ராசஸ். How do you handle flirts in your comments and inbox? ஃப்ளர்ட்ஸா? ஒன்றும் பண்ண மாட்டேன். இக்னோர். நேரில் பண்ணால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இக்னோர் தானே பண்ணுவீங்க. சேம் தான். இப்போ நிறைய விமன் இன்டர்நெட்ல வர்றதுக்கான ஒரு பெரிய பிரச்சனை கரெக்ட். ஐ திங்க் ஃப்ளர்ட்டிங் கூட ஓகே, பட் inappropriate comments some women do get it. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக என்னால் சகிச்சிக்கவே முடியாத அளவுக்கு அப்படி வந்ததில்லை. அண்ட் ஐ எம் வெரி நியூ டு கான்டென்ட் கிரியேஷன். பட் மேபி லிங்க்டின்ல ஹியர் அண்ட் தேர் எனக்கு டிஎம்மாக வந்திருக்கு மெசேஜஸ். பட் ஐ திங்க் ஆஸ் அ விமன், லைக் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ், இன்டர்நெட் புல்லிங் தான் நம்ம பார்க்குறோம். நேராகவே புல்லிங்கே நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஆட்களை நான் நிறைய நேரில் பார்த்துருக்கேன். பிகாஸ் வி வர் ஜஸ்ட் 2 women at home. இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்து தான் வந்திருக்கோம். ஐ திங்க் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் ஐ டெவலப் தட் மசில் ஆஃப் யாரா பார்த்துட்டு இருந்தால் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு அவங்களே கேட்குறது. அந்த அளவுக்கு தைரியம் ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை எனக்கு. ஒரு விமனா இருக்காட்டிக்கு என்னென்ன சேலஞ்சஸ் பிசினஸ்ல ஃபேஸ் பண்ணுவீங்க? விமனா இருக்கிறதுனால அப்படின்னா தேர் ஆர் சம் சேலஞ்சஸ். ஏன்னா இனிஷியலி அவங்க உங்களை எவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஜென்ரலாக நீங்கள் ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக வாட் ஆர் த ஸ்ட்ரகிள்ஸ் யூ ஃபேஸ் அப்படின்னா அது மென்னுக்கும் விமனுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஆண்டர்ப்ரனர்னாலே சேலஞ்சஸ் ஒரு 10 விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது விமனுக்கும் இருக்குது. அதை தாண்டி விமனாக இருக்கும்போது உங்களை கொஞ்சம் நீங்கள் ப்ரூவ் பண்ணாத டைமில் இனிஷியலி கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு யூஎஸில் வேலை கிடச்சா போயிடுவீங்களா, இல்லை உங்களோட கிட்ஸ் ப்ரெக்னென்சி ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் த பாஸ்ட் அது நடந்திருக்கு. With the power, there's a man
அந்த இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? There is a man or a woman above you on power. I think sometimes I will look எனக்கு எதுவுமே புரியாத மாதிரி, ஓகேவா? அதை தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வருதுன்னா ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் டாக். எனக்கு வந்து ஏன் பேசக்கூடாது, என்ன வேர்ஸ்டாக நடந்துட போகுது, யாராக வேணா இருக்கட்டும், என்னோட சைடில் இருக்கிறத நான் பேசுவேன். நான் வந்து இன்ஃபேக்ட் மற்ற விமனுக்காகவும் சேர்ந்து பேச ஆரம்பிப்பேன். இந்த டைனிங் டேபிளில் வந்து இந்த கம்பெனிஸில் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு ஹீரோயினை பற்றி பேசியிருப்பாங்க, அதையே நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீங்கள் எப்படி அப்படி பேசலாம், அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படி சொல்லி ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும்போது. ஸோ ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் ஐ ஆல்வேஸ் டாக். அண்ட் அந்த மாதிரி ஐ திங்க் ஆஸ் அ விமன் நானுமே கூட கொஞ்சம் இன்டிமிடேட்டிங் ஃபார் எனிபடி டு கம் அண்ட் அப்ரோச் மீ இன் அ சர்டன் வே. ஸோ ஐ திங்க் அந்த அளவுக்கு ஒரு ஜென்ரல் விமனுக்கு வர அளவுக்கு எனக்கு ப்ராப்ளம்ஸ் வந்தது கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் அங்கே இங்கே இருந்திருக்கு. தட் ஐ ஹவ் ஆல்வேஸ் செட் இட்ஸ் நாட் கோன் டு ஒர்க் அவுட் அண்ட் பீப்புள் ஆல்வேஸ் லிசன். ஏன்னா இந்த படத்தில் வர அளவுக்கு ஒரு ஆனந்த்ராஜ் கேரக்டர் மாதிரிலாம் யாரும் இல்லை. பீப்புள் ஹேவ் தேர் ஓன் திங்ஸ் ஹேப்பனிங். ஸோ நம்ம வந்து நோன்னு சொன்னால் கேட்டுக்கிற அளவில் தான் எல்லாருமே இருக்காங்க. How do you handle professional and personal? ஐ திங்க் இட்ஸ் சூப்பர். என்னை விட விமனுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புஷ் இருக்கு, பண்ணி ஆணுங்கிற சில புஷ். How do you handle? ஐ திங்க் பியூட்டி இஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு புஷ்ஷே இல்லை, பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமான ஒரு ஜென்ரல் நியூட்ரலான இது. எல்லா விஷயமுமே இட்ஸ் வெரி வெரி ஈக்குவல். நான் வந்து ஒரு மதர், நான் வந்து ஒரு சுப்பீரியர், தாய் பாசம் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இல்லை. மை ஹஸ்பண்ட் ஆல்சோ டேக்ஸ் த லோட் ஈக்குவலி ஆன் வாட் எவர் வி டூ. இப்போ அஃப்கோர்ஸ் மெய்டு குக்கு அதெல்லாம் நம்ம இருக்குது. முன்னாடி ஈவன் எல்லா வேலையும் நாங்களே பார்த்துட்டு இருக்கும்போது கூட we are a very equal partners, very mutually respectful. So I think that does a lot of magic. So உங்களுக்கு பிடிச்ச டாப் 3 பாட்காஸ்ட்? ரொம்ப நாளாவே நான் கேட்குறது வந்து இந்த ஃப்ரீக்கனாமிக்ஸோட பாட்காஸ்ட். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அலெக்ஸ் ஹோமசி அவரோட வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். பாட்காஸ்ட் ஃபார்மேட்லேயும் இருக்கும், வீடியோஸாகவும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா பேசுவார் அவர். அப்புறம் ப்ரொடக்டிவிட்டியில் வந்து அலி அப்தால், அவரோட வீடியோஸ் நான் ரொம்ப நாளாகவே அவரோட பாட்காஸ்ட் ஃபார்மேட்லேயும் சரி வீடியோ ஃபார்மேட்லேயும் ரொம்ப ரெகுலராகவே பார்க்குறது நான். ஸோ அவங்க 3 பேரோட பாட்காஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட்ஸ். 3 கிரியேட்டர்ஸ். கான்டென்ட் கிரியேட்டர்ஸில் வந்துட்டு பிகே சிவானின்னு ஒருத்தவங்க. அவங்க ஆக்சுவலி கான்டென்ட் கிரியேட்டர் கிடையாது, அவங்க ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் குரு மாதிரி. பட் அவங்க பேசினது எல்லாத்தையும் ஒரு கான்டென்ட்டாக ஃபார்ம் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக பிகே சிவானி இது வந்து ரொம்ப ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். அதர் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு விஜய் பிரவீன். இந்த பேர் நான் சொல்லலைன்னா எனக்கு வந்து எஃபெக்ட்ஸ் சரி இருக்காது. ஸோ டெஃபினெட்லி விஜய் பிரவீன், சுரேஷ் ராதாகிருஷ்ணன். அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆக்சுவலாக நான் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரீசன் அவங்க 2 பேரும் தேவர் ஆல்வேஸ் புஷிங் மீ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது தாண்டி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆன ஜென்ரல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் பர்டிகுலராக இவங்க தான் அப்படின்னு இல்லை. சிலது வந்து சில டைம் நல்லா பேசுவாங்க, சில டைம் அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அது நமக்கு ஒத்து போகாத மேட்டராக இருக்கும். பட் எது நல்லா இருக்கோ அதை பார்ப்பேன். ஆனால் ரெகுலராக இவங்க கான்டென்ட்டை நான் வந்து பார்த்தே தீருவேன் அப்படிலாம் யாரும் இல்லை. புக்ஸ் வந்துட்டு உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு புக்ஸ் நான் 3 சொல்கிறேன். நம்பர் 1 வந்துட்டு பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட்னு ஒரு புக் இருக்குது. ரொம்ப பழைய காலத்து புக்கு, பட் வந்து சூப்பராக உங்களோட லைஃப் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதே மாற்றிடும். 2வது வந்து மைண்ட் செட். ஸோ நம்ம வளரும் போதே வந்து ஒரு மைண்ட் செட்டில் வளரும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து இப்படி இதுதான் கரெக்டாக அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. பட் வந்து ஒரு க்ரோத் மைண்ட் செட் வந்து எப்படி கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் இன் டிஃப்ரெண்ட் லெவல் அப்படிங்கிறது. 3வது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் வந்துட்டு த பிரெயின் ஃபாக் ஃபிக்ஸ்ன்னு ஒரு புக் இருக்குது. அது எப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது, லைக் சுகர் கன்சம்ஷன் இருக்கலாம் இல்லை எதுவுமே வந்து ஹவு தட் கேன் சேஞ்ச் ஹவ் யூ திங்க் அபவுட் யுவர் லைஃப், அபவுட் யுவர் கரியர். எவ்வளோ இட்ஸ் ஆல் கனெக்டட், யுவர் கட் அண்ட் யுவர் பிரெயின் அண்ட் யுவர் ஹார்ட் எல்லாமே எந்த அளவுக்கு கனெக்டட் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லாக சயின்டிஃபிக்கலாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த புக்கும் இஸ் லைக் அ வெரி லைஃப் சேஞ்சிங் புக் when it comes to health. நீங்கள் ஏன் இது சொல்கிறீங்க தெரியல. 2025 வந்து நான் எடுத்துருக்கிற 2 கோல் வந்து ஒன்று ஐ ஷுட் லேர்ன் ஃபினான்ஸ் அண்ட் தென் ஐ ஷுட் லேர்ன் அபவுட் மைண்ட் செட். நான் இது 2த்துமே மேனிஃபெஸ்டேஷன் சும்மா நினச்சது நடக்குமா, இன்னும் மைண்ட் செட்டு அது ஒரு காண்டா இருந்துச்சு. ஃபினான்ஷியல் லிட்ரஸினா ஐ டோன்ட் ஹேவ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி, ஐ டோன்ட் ஹேவ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி டைப் செக் பண்ண ஆரம்பிச்சு.
நீங்க எக்ஸாக்ட்டா எனக்கு என்ன தெரியும் அதை சொல்லி. Yeah. The thing that I love about podcast is I can learn from the masters director. Right. நீங்க ரொம்ப நேரமா ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த சைடுக்குள்ள இருக்கீங்க. ஸோ அப்ப நீங்க அதுக்கு ரிலவெண்டான புக்ஸ் சொல்றீங்க. Correct. So we are almost at the end of the podcast. Uni, it's been a pleasure listening to you. நீங்க எப்படி உங்க ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் போக்கோட டு இவ்வளோ தூரம் ஸ்கேல் ஆயிருக்கிறது, விசி ஃபண்டிங் வரைக்கும் நல்ல வார்த்தை பிடிக்கும். பிடிச்சிட்டு அதை டைட்டில் போட்டு பூக்கரோட விசி ஃபண்டிங் ஒரு டைட்டில் போட்டு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உங்கள் ஜேர்னியை பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த பாட்காஸ்ட்? எனக்கு வந்து ரொம்ப அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்தது, பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ டிட். திருப்பி ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டான கொஷின்ஸ் அஃப்கோர்ஸ் இருந்துச்சு. யூஸ்வலாக சில விஷயங்கள் நம்ம வந்து கன்ஃபரண்ட் பண்ண மாட்டோம். லைக் இந்த எஸ்பெஷலி இந்த ஃப்ளர்ட்டிங்காக இருக்கட்டும், இல்லை பவர்ஃபுல் மேன் பற்றினா இருக்கட்டும், நானுமே அவாய்ட் பண்ணிவிடுவேன். இல்லை வேணாமே இந்த கொஸ்டின் அப்படின்னு. ஐ திங்க் ஐ எம் ஆல்சோ இன் அ ஸ்டேஜ் ரைட் நவ் மெச்சூர்ட் அண்ட் தென் ஐ ஹேவ் தட் கட்ஸ் டு சே இல்லை, ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் டாக். ஸோ என்னையுமே நான் வந்து நல்லா இவால்வ்டாக பார்க்குறேன் நான் இந்த பாட்காஸ்ட்டில். தேங்க்யூ ஃபார் தட். நீங்கள் ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர் இருந்தால் அவங்களுக்கு என்ன சொல்லுங்கள்? ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸும் வச்சுக்காதீங்க. இல்லை பி வந்துட்டு இல்லை இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. யாரோட அட்வைஸையும் கேட்காதீங்க. ஸோ இஃப் யூ see a market, you think you can make money out of that market because you are not in a charity business, and if you think you can do that well and அது உங்களுக்கு அலைன் ஆகும்னு நினச்சிங்கன்னா, start something very small, kickstart immediately but very small. வேலையெல்லாம் உடனே விட்டுறாதீங்க. தென் ஓரளவுக்கு அது உங்களை வந்து காப்பாற்றும். இது வந்து இட் கேன் சேவ் யூ அண்ட் இட் கேன் ஆல்சோ பில்ட் அண்ட் திஸ் இஸ் சம்திங் தட் யூ வில் பி எக்ஸைட்டட் அபவுட் எவ்ரி டே அப்படின்னு தோணுச்சுன்னா go for it. ஒரு 30, 60, 90 days பிளான் வச்சு ஸ்டார்ட் சம்திங் அண்ட் ஐ எம் ஷுர் இட் இஸ் பாசிபிள். ஸோ மக்களே, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஒரு சாதாரண பர்சன் அவங்களோட க்ரோத் என்னன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பாட்காஸ்ட்க்கு இன்ஃபார்மேட்டிவ் செக் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வீடியோவில் நம்ம சொல்ல ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த லைக் பண்ணுங்கள். நன்றி.